கண்டிப்பா அக்யூஸ்ட் இவதான் மேடம். விடாதீங்க, செக் பண்ணுங்க மேடம். சீக்கிரமா சேலைய உருவுங்க, இல்லன்னா அக்யூஸ்ட புடிச்சு கொடுத்து அவன் பேர் வாங்கிட்டு போயிருவான். சொல்றல கலெக்டர் காவல்துறை உங்க நண்பண்டி கலெக்டர். ஐயோ செயின் எடுத்துட்டு போறான். மேடம், புதுசா ஒரு ஆப்பு வச்சிட்டு போறான். இது என்னன்னு புரியல. சொன்ன கேட்டிங்களா? மறைக்க வேண்டியத மறைக்கல, கழட்டினீங்களே. இப்ப கொத்தைய 10 பவுன் செயின் பிடிங்கிட்டு போய்ட்டான். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அவனுக்கு உன் செயின் அடிக்கிறது பிளான் இல்லம்மா. என்ன எப்படியாச்சும் தோக்கறீங்க. மேடத்துக்கு அவனுக்கு நடுவுல நடக்கிறது ஒரு பாணி பட்டு போ. அது கலிங்க போர்ப்புலி. அது வெறு கலிங்க போர்மா. மேடம், அவன் போய் அரை மணி நேரம் ஆச்சு. ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கற மாதிரி இருக்கு. ஏமா நீ சொல்றத பார்த்தா நாங்களே ஏதோ பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி சொல்ற. வாடா இடிக்குதா இடி, உன் வேட்டில வெடிக்குதா சர வெடி. இவள செருப்பால அடி. ஏய் கத்தாதடி. வாங்க வாங்க வாங்க. நீங்க பாத்துங்க. சீக்கிரம் போய் தள்ளுங்க. போய் போறோம். அதெல்லாம் காசை கொடுத்து. ஏய் செயின் வாங்கி கொடுங்க மேடம். வாங்கி தர இருடி. மேடம், பேச்சு வார்த்தை கிடையாது மேடம். சைட்டா இவங்க கையில விளங்க மாட்டீங்க. இது வரைக்கும் போங்கு ஸ்டேஷன்காரங்க மாட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. முயலுக்கு விரிச்ச வலையில முதலையே விழுந்திருக்கு. மேடம், என்ன சாப்பிட்டாருங்க? சிலிர்த்து எழுங்க. என்ன சொன்னக்கு எந்த வாங்குற மேஸ் வர்ணஜாலம். அமைதியா பேசுங்க. நீங்க ஒரு பொண்ணுங்கறத மறந்துடாதீங்க. மிஸ்டர் குலசேகர பாண்டியன், நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என்ன? ஒரு அக்யூஸ்டுக்கு அடக்கலம் கொடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த Dress நீங்க வாழ்நாள் ஃபுல்லா போட முடியாது. இப்போ நான் என்ன செய்ய? இந்த Dress போட்டுக்கிட்டு 1000 பேர் நல்லது செய்யறாங்க, ஆனா 4000 பேர் கெட்டது செய்யறாங்க. அந்த 4000ல நீங்க ஒண்ணு. அமைதியா ஹையர் ஆபீசர் பேசிட்டு இருக்கோம்ல மேடம். கொஞ்சம் கம்மன் இருப்பா. இப்போ என்ன சொல்ல போறீங்க? இவங்க அம்மாவுக்கு காலைல 10 மணிக்குள்ள ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். அதுக்காக தான் இவ சைனாவை அத்தான். அவங்க அம்மாக்கு பணம் கட்ட இவ சைனியா இருக்கணும். ஏன்னா இவதான் அவன் பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? அதான் சொன்னனே, இவதான் அவனோட பொண்டாட்டின்னு. மேடம் மேடம், அது என்னோட செயின் மேடம். எங்க அம்மா வீட்ல போட்டது மேடம். என் செயின் வாங்கி கொடுங்க மேடம். அவன் புருஷனா? செயினை வாங்கி கொடுங்க மேடம். இங்க வாடி. அவன் புருஷனா? ஆமாங்க மேம். போடி அப்படி ஆம்பளை போறீங்க, போடி அப்படிட்ட. போடி சக்காலத்தி. மேடம், இவளுக்காக வீலிங்லாம் மட்டும் சேசிங்லாம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு மேடம். ஐயா புட்டு சேத கால் எடுக்க சொன்னாப்பா. எல்லாம் உங்களுக்கு அமைதிடா. இந்த கொலை கேஸ், கொள்ள கேஸ், ஆள் கடத்தல், இது எல்லாத்தையும் எங்க தலையில இறக்கி வைங்க. ஆமா மேடம், இந்த விஐபிகளுக்கு எஸ்கார்ட் போறது, பாய் வீட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு பிரியாணி திட்டு நல்ல சௌக்கியமா இருக்கானுங்க. யோ, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, நீ வாயா. வரட்டுமா? நான் ஒன்னு சேர்த்துட்டோம். உங்களுக்காக தான் இவ்வளவு வேலை பண்ணோம். பண்றதையும் மட்டும் எப்படி ஸ்டைலா போற பாரு மேடா மினிக்கி. நீ வாடி போலாம். போய் வாடி. போய் ஜீபேட்றாங்க போங்க. எஸ் மேடம். டேய் சோலா, ஏதாவது கரண்ட் நியூஸ் இருக்கடா? டீ போடு. வர ஸ்பெஷல் டீ இந்தாங்க. நிசா போன் பண்ணா, மளிகை ஜாமான் தீந்து போச்சா. ஏண்டா ஓன் நம்பர் அவளுக்கு எப்படா தெரியும்? அவ மட்டும் இல்ல, உங்க கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய மல்லிகா, ஜெயந்தி, செல்லா, ஏன் மீன் விக்கிற அலமேடு வரைக்கும் எல்லாரும் எனக்கு தான் போன் பண்றாங்க. டேய், என் ரூட்ட நீ ரொம்ப கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கான்டாக்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கி விட்டுருவேன். நெக்ஸ்ட் இயர் எஸ்பி ஆப்புறேன். வந்துட்டாங்க. ஐயோ, இன்னைக்கு தேதி 5. ஐயோ, Come on Arjun. என்ன தானியா, நேரா கதவு விட்ட போங்க. நான் சொன்ன உடனே டக்குனு கதவு மூடணும். நான் இந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருப்பேன். கதவு விட்டே நில்லுங்க. நான் சொல்ல போது டக்குனு கதவு திறங்க. Open the door. Come on Arjun. கதவு விட்டு. ஆமா. இன்னைக்கு தேதி 5ன்னு தெரியாது? என்ன 5ன்னு? இந்த பொழப்புக்கு எங்கயாவது போய் பண்ணி மேய்க்கலாம். மேய்ச்சி தான் பாரு, அப்பதான் அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். இங்கெல்லாம் உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் வெளியில கிடைக்குமா? கெட்டதுல நல்லது, நல்லதுல கெட்டது கலந்தாதான் என் வாழ்க்கை. உன்னையெல்லாம் அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாரி, அப்பா மாதிரி நினைச்சு. யோ மாமா, உன்னை என்னதையா கூப்பிடுறது?
ஐயோ இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை ஏதாவது பண்ணணும். நிறுத்துங்கடா. பச்சை புள்ளையில இருந்து பல்லு பானை கழுவி வரைக்கும் டேஷனாட்ட கூட்டின்னு வந்தா கால்ரா வந்தா கழுதாட்டம் பண்றானு பரி இவனுங்க வந்தா நிறுத்து ரயில்வே ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், இப்ப அதர போது பாடுறா போலீஸ் எங்க ஏரியால நான் தாண்டா எச்ச குடி. நான் அடித்தா போய் உழுவ தூத்துக்குடி. நிறுத்துங்கடா. எப்போதும் எங்களோட ராஜியா எங்க கிட்ட வச்சுக்கிட்ட ஆயிடுவேன் பூச்சியா. ஏய் நான் மத்தினா நீ சித்திடா, நான் வவ்வால்னா நீ கோவாடா, நான் காரப்பொடினா நீ சொரா புட்டுடா, நான் கெளுத்துனா நீ புழு. மண்புழுவ சொன்னடா. அது ஓப்பனா சொல்ல வேண்டியது. அத்தி 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 சொல்லிட்டா நம்ம போட்டுட்டு சொல்லிட்டா நம்ம மான மரியாதை போயிடுச்சு. கெட்ட வார்த்தையில திட்டுவோம், கிட்ட வந்தா வாழை ஒட்ட வெட்டுவோம். ஏதாவது பஞ்சிருக்கா? அண்டா சோறு, குண்டா சோறு, சட்டி சோறு. நீ வந்து நின்னா அவுத்துருவோம். அண்டர்வேர் ஓப்பர் சனுக்கு நான் வெறுக்கிற முந்தானி. நீ சும்மா இருடி குண்டு குந்தானி. என்னடி இவனுங்களை எப்படி பேசுறாளுங்க? இப்ப நான் பாரு பஞ்சு. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி. நீங்க என் கையில சிக்கனா கொத்துக்கறி. கிளம்பி என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுட்டு இருப்பேன். உனக்கு யாரு கொடுத்தா இவ்வளவு தைரியம்? அத வந்துட்டாரியா எதிர்கட்சி தலைவரு. இது நானும் என் புருஷனை வாழ்ந்த வீடு. 3 வருஷமா அந்த பாடுக எனக்கு வாடகை கொடுக்கல. இவனுங்களை காலி பண்ண சொல்லி கோர்ட்டா 2 வருஷம் ஆச்சு அவகாசம் கொடுத்து. இன்னமும் இவனுங்க காலி பண்ண மாட்டானுங்க. அதனாலதான் எங்க சொந்த மதெல்லாம் கூட்டிட்டு வந்து பேஷன் அடிச்சு நொறுக்குறாங்க. உயர் அதிகாரிகிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்க இது சிவில் மேட்ரு, போலீஸ் தலையிடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்னா கொய்யால எல்லாரும் தக்காளி நானே அடிக்கிறேன். கிளவி கிளியோபட்ரா அவர்களே, உங்க பஞ்செல்லாம் நல்லா தான் இருந்தது. உங்க எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இருந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. அவங்க சாப்பிடட்டும், நம்ம போய் ரீல்ஸ் போடுவோம். கமான். ஓகே. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிடா தம்பி. காசு. ஏய் கட்ட வார்த்தை பேசக்கூடாது. யோ அந்த பால் என்ன நேரத்துல கடலை போட்டுக்கிட்டு அது இருக்க? தெரிஞ்சவங்க சார். என்னன்னே தெரியல. வந்துட்ட கணக்குங்க. என்ன சாப்பிட்டோம்? ஐயோ ஐயோ வரப்போகுது வந்துருச்சு. டிபார்ட்மெண்ட்ல மடிச்சு வைங்க. மேல இருந்து நியூஸ் வருது சொல்லுது. எப்ப வருது? அரே சாலா, வந்த வேலையை முடிச்சு சீக்கிரம் கிளம்பணும். இனிமே நம்ம அமைதியா இருக்காது. अबे सभी लोग शांति रखो, उसका सही समय आएगा तब वो अपन कुछ करेगा, समझा? பொறுமை சொல்லுது. நம்ம என்ன கேக்குறது எருமை? அரே சைத்தா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கே கழுத்துல இருக்கணும். तेरा तो खून कर दूंगा माता पिता गुरु. ये काम कब करना कब नहीं करने का ये हम डिसाइड नहीं कर सकता. अपने को ऊपर से स्केच और इन्फॉर्मेशन दोनों आएगा. नहीं तब तक के लिए यही जगह अपने को सेफ है, समझा? கப்பன்னு வந்துருச்சப்பா. என்னது மிச்சந்தா இருக்கு? சொச்சத்தை யார் எட்டு போனா தெரியலையே. இங்க சுத்தி கேமரா இருக்கு. வயிற்றுக்கே வடிச்சேஞ்சு இல்ல. இதுல மைத்துக்கு மல்லிகைப்பூ கேக்குது. ஏய் இங்க வச்சிருந்த என் பேண்ட் எங்க? என் பேண்ட். உன் பேண்ட அந்த இந்திக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அங்க போய் கேளு. என்னது என் பேண்ட இந்திக்காரன் எடுத்து போயிட்டானா? ஜாவா பேண்ட் எனக்கு பத்தவே இல்ல. இதே நல்லா தானே இருக்கு. இப்படி இருக்கல நீ படுபாவி பயலுங்க. இங்க நான் சொல்றது நல்லா கேளுங்க. எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புங்க. கரண்ட் கண்டல எடுத்தாச்சுல ஓகே. 1000 பேத்துக்கு ரசகுல்லா ஆர்டர் அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்புங்க. எங்களால போக முடியாது சார். முடியாதா? சார் கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. அட அத விடுமா, அதான் முக்கியம். ஏன் முடியாது? நைட்டு குடிக்க சரக்கும் கொத்து புரோட்டாவும் எப்படி வரும்? நாங்க தின்னது எங்க பேசுற நீங்க தான் தின்னது. அர்ஜுன் திடீர்னு வில்லன்க மாதிரி பேசுறானுங்க. டேய் இந்த ஸ்டேஷன்ல உங்களை அப்படியா பாத்துக்கிறோம். நீ வாய மூடு சாப். லாரிய சந்தேக கேஸ்ல புடிச்சு வச்சிருக்குது. 4 வீல கழட்டி வித்து உங்க வீட்டு லோன கட்டி இருக்குது. வீல குடு சாப், நாங்க எங்க வீட்டுக்கு போகுது. தக்கப்பதக்கம் பாத்தியா? ஏ வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறது. டேய் அந்த வீல் வித்த காத்துல எல்லாரும் தாண்டா பிரியாணி சாப்பிட்டோம். புரிஞ்சுக்கங்கடா. நீ சும்மா நடிக்காதே சார். கையிலே காசு இல்லன்னு எங்களே शादी के वेले के अनपिटो हमारी कमाई में क्वार्टर पी के
उसके बाद கொத்து பரோட்டா சாப்பிட்டு பச்சை பைசா உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகுது சார் உஷாராயிட்டானுங்க சார். அட சும்மா இருமா, நீ வேற உச்சார் சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது. ச்சே கார்மா என்ன ஸ்டேஷன் சார் இது? இது மாதிரி மோசமான ஸ்டேஷன் நான் எங்கேயும் பார்த்தது. ஏய் இந்தி பிரதர்ஸ், என்ன பிரச்சனை பண்ணுது? ஏன் மண்டபத்துக்கு போய் சமைக்க மாட்டேங்குது? இங்கே பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்குது. ஒரு கஞ்சா கடத்தல் கேஸ்ல ஒரு லாரியை சீஸ் பண்ணி இங்கே நிப்பாட்டி வச்சிருக்குது. அதுல இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்க லாரிக்கு ஷிஃப்ட் பண்ணுது. அப்புறம் லாரி எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு ஜாலியா போகுது. போற அன்னைக்கு ஆம்பூர் முபாரக் பாய் பிரியாணி வருது. சாப்பிடுது, உங்க தொப்பைய ரொப்புது, ஜாலியா கிளம்புது. சரியா? இப்ப நமக்காக இங்கே போய் சமைக்குது. போங்க. இன்னைக்கு மட்டனா சிக்கனா? போ சாப், நான் உனக்கு விஷம் வச்சிருவேன். கிளம்புது. சாலா சும்மா சும்மா வந்து நம்மளே தொந்தரவு பண்ணுது. இங்கே சமையல் பண்றதுக்கும் நாம கல்யாண மண்டபத்துக்கே போய் சமையல் பண்ணுது. இந்த போலீஸ் பேட்ரோல் எடுத்துட்டு எங்கேயும் போறது இல்ல. தின சமைக்குது, திங்குது, தூங்குது. என்ன கர்ம போலீஸ் இது? தேவாடா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா கூப்பிட்டு என்ன? முதல்ல இது போடு, அப்புறம் பேசிக்கலாம். டேய், நான் டியூட்டில இருக்கும்போது சரக்கு அடிக்க மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? சரி போ, எனக்கு என்ன? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு ஆப் அடிக்கிறதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்பெஷல் ஆர்டர்ல ஒரு ஏசி வரலாம். யாரு வந்தா எனக்கு என்னடா? என் வேலை நான் பார்க்க போறேன். அவ பேர் சந்திரலேகா, முன்னாள் வேளாண் கல்லூரி ஸ்டூடெண்ட். நீ லவ் பண்ணிய அந்த சந்திரலேகா தான். ஏய், என்னடா சொல்ற? அந்த சந்திரலேகாவா? அவளுக்கு உயிரெழுத்து மையெழுத்துக்கே வித்தியாசம் தெரியாது. அவ எப்பறம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணா? ஓ சவகாசம் விட்டால அதான் புத்திசாலியா இருப்பா. இது என்ன பண்றது? காமெடி. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஏதோ டியூட்டி டைம்ல சரக்கு அடிக்க மாட்டேன்னா இப்போ இந்த ஏத்துற? அவ வந்தோடனே எனக்கு வேலை இருக்கா இல்லன்னு எனக்கு தெரியாது. இதுல நான் சரக்கு அடிச்சான்னா அடிக்காட்டியா? ஏமாச்சா, அவ எதுக்கு நம்ம இருக்கிற ஏரியா பத்தி சூஸ் பண்ணும்? ஒருவேளை நம்மள பழி வாங்குறதுக்கா இருக்குமோ? இருக்குண்டா, கண்டிப்பா பழி வாங்குற எண்ணத்துலதான் வர்றான்னு நினைக்கிறேன். என் நிம்மதியே போச்சு. நான் கிளம்புறேன். அடே மச்சான், டேய் நாளைக்கு இந்த நெல்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா ஒரு ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல ஒரு பஞ்சாயத்து டீல் பண்ண போறேன். பார்ட்டி என்னமோ பிரஸ் ரிப்போர்ட்டரா, அதான் உனக்கு போன் வரும், கண்டுக்காத. டேய், பிரஸ் கிரஸ்ங்கிற பார்த்து மச்சான், சிக்கலாயிர போகுது. அதுக்குதான் நீ இருக்கிய. இவதானே? நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. நீ தப்பா லேண்ட் வாங்கிட்டு அதுக்கு வழி வேணும்னு ஏன் அப்பா சம்பாதிச்ச சொத்தை எதுக்குடா நீ கேக்குற? நாயே, எனக்கு கொன்னே போட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். இங்க வந்து யாருக்கிட்ட? தர்மா, சொல்லு சத்யா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்ல வர சத்யா? என்ன பண்ணலாம்? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டுரு. அடிங்க வந்தியா விட்டியா? போய் நேரு. இவன் பேரு சத்யா. ஆர்பார்ல தாதாவா இருக்கிற தர்மாவோட லெப்ட் அண்ட் ரைட் இவன் தான். ஒரு தடவை ஜெயில தர்மா இருந்தப்ப அவனோட எதிரிங்க அவனை கொல்ல முயற்சி பண்ணும் போது சத்யா அவனை காப்பாத்தினான். அன்னையில இருந்து சத்யா மேல தர்மாவுக்கு ஒரு தனி பாசம் உண்டாச்சு. வெளியில வந்த உடனே சத்யாவை தர்மா வெயில்ல கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் தர்மாவோட நம்பிக்கைக்குரியவனா சத்யா மாறிட்டான்.
ஏய் வாங்கடா. ஏய் மச்சான் வாடா. மேடம், இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாண்டிக்கு கொடுக்க போற கிஃப்ட பார்த்து அந்த பாண்டி வாய பொளக்கணும், நமக்கு வாரி கொடுக்கணும். அப்படி என்ன புள்ளி இருக்கு? சைக்கிள் சென் வீச்சர்வா பட்டா கத்தி சோடா பாட்டில் நாட்டு வெடிகுண்டு கள்ள துப்பாக்கி. இதை தவிர ஏபோன் கிரேடு கஞ்சா, புரசை வாக்கும் புஷ்பாவோட விசிட்டிங் கார்டு. ஒரு நல்ல ரவுடிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன் மேடம். அப்ப 3 முன்ஜாமீன் எடுத்து வச்சுக்க புள்ளி. தாராளமா பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணிய ஏத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு மாமூல சேர்த்தி வைக்கலாம். சூப்பர் புள்ளி, சூப்பர் புள்ளி. Thank you. நம்ம மார்க்கெட் பாண்டிக்கு இப்ப நடக்கிற இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடணும். அத பார்த்து அந்த A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க குலசேகர பாண்டியனும் பள்ளிகொண்ட பாவும் வயிற்றுச்சல்ல சாகணும். மார்க்கெட் பாண்டியன் நம்ம மாசா இருக்கணும், புரியுதா? மாசுன்னு சொன்ன உடனே மாசா என்ட்ரி கொடுக்கறான் பாருங்க. மேடம், நம்மளோட தகுதிக்குலாம் இவனை சந்திக்கணுமா? பட் என்ன பண்றது, காம்பினேஷன்ல போட்டுருக்காங்களே, வரட்டு பாப்போம். இருந்தாலும் உங்களுக்கு அவனை பார்த்தாலே ஒரு இதுதான். டேய் நல்லா பேச கவர் பண்ணி எடு. ஓகே இந்த சார். மாதிரி வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இன்ஸ்பெக்டர் அவன எதுக்கு திட்டுற ஒரு நஜாலம்? என்ன கையில பூங்கத்தோட இருக்க? மார்க்கெட் பாண்டியா மர்க ஆயிட்டான் தெரியாத? போய் மலர் வளையம் வாங்கி வை. ஏய் கோரஸ் பைத்தியங்களா, போன் அடிக்குது பாரு. உங்க ஏட்டா தான் இருக்கும், எடுத்து கேளு. ஏய் வாடா முன்னாடி வந்துடுறா. மேடம், மார்க்கெட் பாண்டிய போட்டாங்க. முண்டத்தை மட்டும் விட்டுட்டு தலையை வெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க மார்க்கெட்டே ஒரே பரபரப்பா இருக்கு. சீக்கிரமா கிளம்பி வாங்க. தலை இருந்தாதான் கேஸ முடிக்க முடியும். அத கண்டுபிடிக்கத்தான் சொல்லி சீக்கிரம் வாங்க. தலை இருந்தா தானே மேடம் கேக்க வெட்ட முடியும். இங்க ஒரே கலவரமா இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறுத்து. இப்படி போய் போங்க இல்ல. எஸ் மேடம். அறிவே இருக்க உனக்கு? வயசான காலத்துல நேரு தெருவுல வெட்டப்பட்டவன் பதினாலு தெருவுல வந்து கடந்திருக்கான். ஒரு 10 அடி தூரம் நீ இழுத்து போட்டு இருந்தனா இந்த கேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். ரிட்டையர் ஆற வயசுல உனக்கு ரிலாக்ஸா ஒர்க் பண்ண தெரியுதா? இல்ல மேடம், மார்க்கெட் பாண்டிய பார்த்த பதட்டத்துல கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் ஊரை விட்டு ஓட வேண்டியதானே? இது என்ன? ஆட்டுத்தலை. அது தெரியுது மேன், அது எங்க இருக்கு? மார்க்கெட் பாண்டிய வெட்ட வந்தவன் ஆட்டுத்தலையை போட்டு மார்க்கெட் பாண்டியோட தலையை தூக்கி போயிட்டான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல இலை எடுத்துருக்கான். ஏன் அடுக்கடுக்கா ஏன் உயிர் எடுக்கறீங்க? சரி மேடம். வாங்கயா, வா. மிஸ்டர் கேசரி, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? என் பொண்டாட்டி மேலதான். ஏன் முட்டாள், இந்த கேஸ் கேட்டியா? அவன் பொண்டாட்டி ஒரு லூஸ் தான் மேடம். ஏயா போய் அப்படி. நாய்கிட்ட இருந்து இந்த க்ளூ கட்ஸ் தான். இந்த நாயை நேத்து தான் கிடைச்சு. இந்த நாய்ங்க கிட்ட இருந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. மேடம், இந்த முண்டத்தை விடுங்க, தலையை போய் தேடுவோம் வாங்க. போயா. மேம் மார்க்கெட் பாண்டி ஒரு பிரபலமான ரவுடி. அவரே பப்ளிக் பிளேஸ்ல போட்டிருக்காங்கன்னா இது உங்க டிபார்ட்மெண்டோட பிளான். அப்படி ஒரு சீப்பான காரியத்தை டிபார்ட்மெண்ட் செய்யாதுமா. அப்போ பள்ளிகொண்ட பாவு போட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா மேடம்? அது விசாரணையில தெரிய வரும்பா. மேடம், அந்த எண்ணி 24 மணி நேரம் அது சொல்லியா? குட் புலி. Okay. எண்ணி 24 மணி நேரத்துல அக்யூஸ்ட கையும் களவுமா நாங்க பிடிப்போம். ஓகே புலி, அந்த தலையை என்னன்னு பாரு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தான் கொடுத்துட்டேன் இல்லையா? சார் இது அவங்க ஏரியா. மேல இருந்தே பாத்துங்க சார், கீழே அலோவ் பண்ண முடியாது சார். அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க சார். பிரச்சனை ஏதாவது வந்தா ரொம்ப சிக்கலாயிரும். நம்ம போர்ஸோட வரல, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம அண்ணன் அபிஷியலா வந்திருக்கோம் சார். புரோட்டோகால் பிரகாரம் வரல. என்னையா புரோட்டோகால் குருமானு? அவன் ஃப்ரெண்டியா? அவனுக்கு 6 சொல்ல கூட கேள்வி கூடாதா? சார், நீங்க தான் அவனை போட்டதா பேசிட்டு இருக்காங்க சார். நானா? ஆமா சார். இது என்ன புது கதை? ஏ தர்மா, என் செல்லக்குட்டி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி உன் பையன் ஏத்துட்டாங்க. நான் பழி வாங்க நினைக்காத. அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன்பா. இது என் பாலிடிக்ஸ் வேலை, பிராமிஸ்பா. இது ஏதோ உனக்கு எனக்கு தீராத பகை ஏற்பட்டதுக்காக பக்காவா பிளான் பண்ணி யாரோ புதுசா நுழைஞ்சு பண்ணிருக்கான். புதுசா எவன் வந்தா? பண்றது சமாதானம் பேசுறதுக்கா? சார் சிச்சுவேஷன் சரியில்லை சார், ப்ளீஸ் வாங்க போயிடலாம். நல்லா கேட்டுக்கோ, விட மாட்டேன். அடுத்த மாசம் இதே தேதி உன் பையனை இதே மாதிரி பாப்ப. சார் சொன்ன கேளுங்க சார். வாங்க சார். இவன் ரொம்ப கொதிக்கிறான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த ஜோசியம் சொன்னது நடந்துருமோ? உன் மகனோட 25வது வயசுல அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு வரும்னா வச்சிருவானுங்களோ? சாரி சார், லேட் ஆயிடுச்சு. வணக்கம் சார். ப்ளீஸ் உட்காருங்க. உங்களுக்காக தான் நான் மீட்டிங்க 10 நிமிஷம் தள்ளி வச்சுட்டேன். தேங்க்யூ சார். என் பையன் ஏர்போர்ட்ல இருந்து வந்து
கேஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி போற வரைக்கும் அவன் மேல ஒரு திரும்பு கூட படக்கூடாது. மினிஸ்டர் சார், நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க. கொஞ்சம் கூலா இருங்க. டோன்ட் வரி சார். உங்க சன்னோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை நான் டெபியூட் பண்ணிருக்கேன். சந்திரலேகா IPS, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஷீ இஸ் ஆல்சோ an என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? எஸ். உங்க சன்னோட பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, அந்த சத்யாவை என்கவுண்டர் பண்ணவோ அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ நல்லா இருக்காளா? உங்களுக்கு முன்னால் எல்லாருமே டம்மி தான் மேடம். வெல்கம் மேம். தேங்க் யூ. ஐ அம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ் வர்ணஜாலம், A1 போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஃபாலோ மீ. ஓ, இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. வெளியே தெரியாம வேதனைப்படுப்பா. வெல்கம் சார். மினிஸ்டர் சார், மிஸ் சந்திரலேகா. ஓ, வணக்கம்மா. வணக்கம். மிஸ் சந்திரலேகா, உங்க ஸ்கில்ல நம்பி தான் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். எஸ் சார். டூ யுவர் பெஸ்ட். மேடம், இன்னும் எலெக்ஷனுக்கு 4 மாசம் தான் இருக்கு. இதுக்கிடையில என் பையனுக்கு த்ரெட்டனிங் வந்ததுனால என்னால எலெக்ஷன் வேலையை நிம்மதியாவே பார்க்க முடியல. இதே இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒரு மினிஸ்டர் ஏன்ட்டே ஒருத்தன் வந்து சவால் விடுறான், உன் பையனை தூக்குறேன்னு. அப்ப அந்த பொடிப்பேலுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கும், அத மைண்ட்ல வச்சு இந்த கேஸை டீல் பண்ணுங்க. ஷூர் சார். குட். மிஸ் சந்திரலேகா, இந்த ஆபரேஷனுக்கான டீமை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆபரேஷனுக்கான டீமை செலக்ட் பண்ண எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னு நம்ம கிட்ட தான் கேப்பா. அப்ப நம்ம அந்த A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள அவ கூட ஜாயின் பண்ணி விட்டா வாழ்நாள்ல ஹாஸ்பிடல்ல கூட அவ ஆபரேஷன் பண்ண முடியாது. அப்படி பார்த்து பண்ணுங்க அந்த கோமாளிங்க. போலீஸ் கேமரா இருக்கு பாருப்பா. ஷூர் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தமீம் பாய் மட்டன் ஸ்டால் இருந்து கரீம் பாய் பேசுறேன். சொல்லுங்க பாய், வியாபாரம் எப்படி போகுது? தலை கேட்டீங்களாமே? ஆமா ஆமா, சீக்கிரம் கொடுத்து விடுங்க பாய். ஐயா, இங்க பாருங்க, உங்க ஸ்டேஷன்ல நிறைய பாக்கி இருக்குது. முதல்ல அதெல்லாம் கூடு. நீ பக்கல கறி கேட்டே இருக்கீங்க. ஆடு சும்மாவா வருது? ஆட்டு புழக்க கூட வராது. வா வர பேசாத பாய். நீ டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத. இருக்கட்டும் சார். திங்கிற கறி உடம்புல ஒட்டணும். உப்பு போட்டு திங்கிறீங்க. போலீஸ்க்கு கறி ஃப்ரீன்னு சட்டம் இருக்கா? கொஞ்சமாவது ரோசா வேணும். இத திங்கிறதுக்கு வேற ஏதாவது திங்கலாம்ல? பாய் பாய் பாருங்க, பல பேசாதீங்க. பையன் கிட்ட தலையை கொடுத்துடுறேன். முதல்ல காசை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் பாண்டி நல்ல பேரு. மார்க்கெட்ல வியாபாரம் பண்றான்ல, அவன் கூட இந்த பேரை வச்சுக்கல. மாமூல் வாங்குற உனக்கு மார்க்கெட் பாண்டி. உனக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன்? அன்னைக்கு கூட நம்ம சரக்கடிக்கும் போது நான் சொன்னேன்ல, ஏன் பொண்டாடிய பார்க்காத பழகாத அப்படிலாம் சொன்னேன்ல. சொன்னது நீ கேட்டியா? சிரிக்கிறியா? சிரி சிரி. தனியா தானே சிரிக்கிற? சிரி சிரி சிரி. அதாச்சு. நானும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை கூப்பிட்டு விசாரிங்கன்னா எவனும் விசாரிக்கல. என்ன அவ்வளவு பெரிய அப்பா டேக்கரா? போச்சாடா சொல்லமுத்தா? எல்லாம் போச்சா? முடிவிட்ட போனவனை தலைவிட்ட வச்சுட்டியடா பாண்டி. அந்த ஸ்டேஷன்ல எவிடன்ஸ் இல்லாம எந்த கேஸையும் எடுக்க மாட்டானுங்க. இப்ப இருக்கா எவிடன்ஸ்? அதுக்கு நீதான் சாட்சி. போலாமா பாண்டி? A2 போலீஸ் ஸ்டேஷன் வா, போலாம் வா. நான் அப்படியே எடுத்துட்டு போவேன். பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடும். நீ பிரபலம் ஆயிடுவேன், நான் ப்ராப்ளம் ஆயிடுவேன். இப்ப ஸ்டேஷன்ல போனவன அல்லோ கொல்ல பரப்பது பாரு. எனக்கு வழி கன்ஃபியூஸ் ஆனா கரெக்டா கூட்டிட்டு போயிடு. ரெடியா நில்லுங்க. என்ன ரைட்டரு தலைக்கறி சொல்லியிருந்தாரு, நீங்க கொடுத்துறீங்களா நான் கொடுத்துருவா? தினமும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கான். பிபி சுகர்னு எவ்வளவு நோய் இருக்கு, கறி அலைகிறானே. சரி பாய் ரைட்டர் கிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. இங்க பாரு, உங்க கரீம் பாய்ட்ட போய் சொல்லு, கறிய ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு. என்ன போ சார் காசு? டேய், நான் இன்னைக்கு காசு கொடுத்துருக்கேன். ரைட்டர் கொண்டு வந்து கொடுப்பாரு. பாய் காசு வாங்காம வரக்கூடாதுன்ட்டாரு. 5 ரூபா தொழுடா, உண்மையா நடந்துக்கடா. போட இதெல்லாம் ஒரு வட ஏழுமலை வீட்டு பக்கமா போறேன். சொல்லுங்க சார். இந்த இதுல தலை இருக்கு, அக்காட்ட கொடுத்து சமைக்க சொல்லு. நான் ஒரு கட்டிக்க போட்டு மதியானம் சாப்பிட வந்துடுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு நிறைய நடந்தேன். இன்னுமா உன் பிரச்சனை முடியல? இப்போ தலையோட வந்திருக்கேன். எப்படி எடுக்காம போறீங்கன்னு நான் பாத்துறேன். சார்
சார் குரூப்போட வந்திருக்கேன் கேஸ் எடுங்க சார். ஆமா சார், நான் ஒப்படைச்சிட்டேன். நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க. நியாயம் பக்கத்தான் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுதுரா. ஏட்டே வருவாரு, வந்தோன்னு ஒண்ணு செய்ய வேண்டியதை செஞ்சிரு. அதான் சார் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லு. வரும் செய்யறதானே இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிட்டீல. உட்காரு. ஓகே சார், நான் போக மாட்டேன். போய் உட்காருடா. இவனோட பெரிய தலைவலியா போச்சு. ஏட்டியா இவன் கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல பெய், உங்க வேலையை பாருங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். காசு வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. ஐயோ பள்ளிக்கொண்டா பாபு வந்துட்டா. மார்க்கெட் பாண்டி அடிச்சதுல கோமாவுக்கு போன பள்ளிகுண்டா பாபு மீண்டும் வந்திருக்கிறான். இனி என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். மார்க்கெட் பாண்டி பேசியா ஊர்ல ஏன் போண்டாட்டி ஏன் பால்கார் ஏசா பாட்டி பேச்சு. உள்ள சமையல் பண்ணணும், பாத்திரங்கள் காய்கறி விட்டணும். போய் பாத்திரத்தை கழுவிட்டு வா. நீ தாண்டா அதுலயே குறியா இருக்காதடா. போடா கூட்டு போ. பாபு, மார்க்கெட் பாண்டி தலையை வெட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டான். தலைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. சார் சத்தியமா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல சார். ஒண்ணு பண்ணு, போற வழியில எங்க வீட்டுல இதுல தலைக்கறி இருக்கு, அத கொடுத்து நிறைய மசாலா போட்டு நல்லா பண்ணி வைக்க சொல்லு. ஐயா சாப்பிட வருவாருன்னு சொல்லு. பரவாயில்ல சார், பண்றேன் சார். நீ எதுவும் பண்ண வேணாம்ப்பா, வீட்டுல கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. தலைக்கறி எடுத்துட்டு போடா. வெளியதான் சார் நாங்க எதிரி, நானும் மார்க்கெட் பண்ணி ஃப்ரெண்டு சார். சீர்ற பாம்பா வந்தான், பொட்டி பாம்பா அடங்கிட்டான். மேடம், ஐயா தலைக்கறி குத்துட்டாரு. பெப்பர் தூக்கலா போட்டு சமைக்க தலைக்கறியா? கருமோ நல்ல நாள், அதுவுமா புரட்டாசி அமாவாசை வேற. தலைக்கறி வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. நீ தேடு தானே, உன் புத்தி எங்க போச்சு? போகும்போதே தூக்கி போட்டு போ. மேடம், போன அமாவாசைக்கு தலைக்கறி வாங்கி வழி வச்சுங்க. அதுக்குள்ள இந்த அமாவாசைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படி. போன அமாவாசைக்கு அவங்க அப்பா செத்து போனா. திடீர்னு இந்த அமாவாசைக்கு எங்க அப்பா எல்லாம் செத்து போனாரு. அடுத்த அமாவாசைக்கு 2 பேரும் செத்து போயிடுங்க. ஒரு ரவுடின்ற மரியாதை. ஏய் ஐசே, வா வாடான்ற. வேற எல்லாரும் பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஐயோ, மார்க்கெட் பாண்டி தூக்குற நீ தான சவால் விட்ட. எங்கடா மார்க்கெட் பாண்டி? எங்கடா பாண்டி தலை எங்க வச்சத சொல்லு. தள்ளி நின்னு விசாரிக்க கூடாதா? புலி கம்பெனி சொல்லுடா, பாண்டி தலை எங்க? தள்ளி நின்னு விசாரிச்சு தொலை. நீ முந்திரி கொட்ட. சாரி மேடம், அவன் ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோ. வெப்பன் கிப்பன் வச்சிருந்தானா தூக்கிற போறான். அவன் அப்பனே வந்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கேக்குறாங்கல்ல, தலை எங்கன்னு சொல்லி தொலைனா தருதல. சும்மா தலை கத்தாதீங்க. இதுல தலைதான் இருக்கு, ஆக்கி தொண்ணுங்க. சொல்லுடா. அந்த முட்டா பயலுக்கு மூட ஏத்தி விடுறாளே, முத இதுங்களை பிரிச்சே ஆகணும். இந்த வரேன். என்ன அந்த மாதிரி நினைச்சியாடா? மேடம், இவன் சொத்துல நம்ம இதுக்கு மண்ணள்ளி போடணும். கொடுத்து விடுங்க. இவனை உள்ள கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையோட சேர்த்து உள்ள இருக்கிறது வெளியே வரும். இப்ப பாரு, உள்ள வடா. காட்டுறேன். கொஞ்சம் வெளியே இருக்கு சார், நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன். தலை வந்துருச்சு. இவ வேற எல்லா சீனும் ஓபனிங் மாதிரியே பண்ணுவான். ஏய் வரணாச்சாலம், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க ஸ்டேஷன்ல வருமானம் போச்சுக்கிறதுக்காக எங்க ஸ்டேஷன் வருமானத்தை கெடுக்க பாக்குறியா? எவன் பாண்டிய போட்டானோ, எவன் பாண்டி தலையில ஃபுட்பால் ஆடுறானோ அவனை போய் கண்டுபிடி. அதை விட்டுட்டு இவனை, இந்த பாபு யாரு தெரியுமா? எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 7 தூண்ல முக்கியமான தூண் இவன். சீப்ல மாட்டின பேனு மாதிரி. சொல்லுடா, இது முக்கியமானது. ஐஸ் பாக்ஸ் உள்ள வை. நாளைக்கு காலைல A2 போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடு. தூக்கு கை மார்ச்சி தூக்குல தொங்க விட்டுருவேன். புரியுதா? ஓகே, நான் கொண்டு வந்துடுறேன். வண்டி எடுங்க சார், பீச் ரோடு கப்பலாம். ஏப்பா, நம்ம ஸ்டேஷன் மேற்க இருக்கு, நீ ஏன் கலக்க போ சொல்ற? சார், இந்த வர்ணஜாலத்தோட மூக்க உடைச்சி பாத்தியா எப்படி வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பாபு நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறோம் சார். என்னது? வண்டியை சேட்டு வீட்டுக்கு விடுங்க. பாட்டில பச்சை கிளிகளை பறக்க விடுற. பயா இருக்கணும். என்னடா சேட்டு விட்டு பங்க்ஷனு, கிளிகள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்ன. இங்க என்னடா வயசான செத்த கிளிகளா உட்காந்துருக்கு. அடிச்சா சத்தம் வருமா? என்னது செத்த கிளி?
அடிக்கிற அடியில மொத்த கிளிய வரும் பாரு இப்ப. ஹலோ மேடம், ரவுடி பள்ளிக்கொண்டா பாபு சேட்டு வீட்ல வந்து ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கா மேடம். சேட்டு வேற ஊர்ல இல்ல. நைட் எல்லாம் ஒரே துப்பாக்கி சத்தமா கேக்குது மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிடலாம் மேடம். உங்க ஏரியா ஸ்டேஷன் எங்க இருக்கு? சுலாம்பேட்டை மேடம். ஓகே, நாங்க வரோம். ஹலோ ஹலோ, A2 போலீஸ் ஸ்டேஷன். என்ன விஷயம், என்ன செய்யணும், எது சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லுங்க. மிஸ்டர் தங்கப்பதக்கம், நான் ஏசிபி சந்திரலேகா பேசுறேன். எஸ் மேடம். உங்க எக்ஸ்பர்ட் டீமோட புல்லட்ஸ் லோட் பண்ணிட்டு வந்துருங்க. காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட் RT ஜுவல்லரி சேட்டு வீடு. ஓகே மேடம், டோன்ட் வரி. சொல்லிட்டீங்களா, என்னையா இருப்பேன். எல்லன்னு கூட சொல்ல விரும்பல. ஸ்டேஷன்ல எல்லாரும் பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க போல இருக்கு. குட். புல்லட்ல நம்ம வெறும் கன் மட்டும் எடுத்துட்டு எப்படி மேடம் உள்ளுக்கு போறது? பயப்படாதீங்க, தங்கப்பதக்கம்னு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வரது அவரதா இருக்கும். இவனா மேடம்? டீமோட டெரரா வராரு பாருங்க. எஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா புல்லட்லயும் ஃபுல்லா பெட்ரோல் லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், உங்க இஷ்டம். மிஸ்டர் தங்கப்பதக்கம். எஸ் மேடம். நான் கன்ல புல்லட்ட லோட் பண்ணிட்டு வர சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மேடம், நெக்ஸ்ட் டைம் சொல்றப்போ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன். மிஸ்கம்யூனிகேஷனா? இடியட் யூ. வாங்கயா, ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. மேடம், இங்க ஒருத்த படுத்திருக்கான். டேய், யாரா நீ? எங்கடா? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். ஆனா கால்ல ஆட்டக்கான மாட்டக்கானன்னு வந்துறான். ஐயோ, நம்ம சாரு. இவனா? சார். மேடம், இவர்தான் எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் குலசேகர பாண்டியன் டெரர். இவன் இன்ஸ்பெக்டரா? பக்கத்து வீட்டு பொம்பளை பதறிக்கிட்டு போன் பண்றா. பள்ளிக்கொண்ட பாபு ஒரு கும்பலையே சேர்த்துக்கிட்டு சேட்டு வீட்டையே சூறையாடுறாங்கன்னு. அக்யூஸ்டுங்க கூட இவனுக்கு என்ன வேலை? அடியா நீயா நீயா பொறுக்கி. சார், இவங்க தான் புதுசா வந்திருக்கிற நம்ம மேலதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சந்திரலேகா. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எல்லாம் ஏட்டம்மாவா கூட ஆக வாய்ப்பு இல்லையே. நீ எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சுக்கு வந்த? வாழ்க்கையில உன்னை நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் உன்னை சந்திக்க வச்சுட்டானே. அந்த கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போச்சு. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏசப்பா கருத்தரே. மிஸ்டர் பாண்டி, கொஞ்சம் முகரைய காட்டு. ஆனா இப்பதான்டா எனக்கு அந்த கடவுள் மேலேயே நம்பிக்கை அதிகமாச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சுட்டான். பாத்தியா? சார், அப்ப ஆல்ரெடி மேடம் கிட்ட இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்திருக்கீங்களா? Shut up. என்னதான் நடக்குதுங்க? இந்த ஆளு என்னன்னா கன்ல லோட் பண்ணிட்டு வான்னு சொன்னா புல்லட்ல பெட்ரோல் லோட் பண்ணிட்டு வரான். ஏன் தங்கா? நீ என்னன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற. நீயும் உன் லுக்கும் உன் கெட்டப்பும். இது சேட்டு ட்ரெஸ் அப்படிதான் இருக்கும். சீ. இங்க பாரு, நாளைக்கு மினிஸ்டரை மீட் பண்ணி அவர் பையன் பாதுகாப்பை பத்தி சொல்லணும். பிளான் என்னன்னு பிளான் பண்ணிட்டு கமிஷனர் ஆபீஸ் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு நான் முடிவு பண்றேன். இடியட்ஸ். வாயா. என்ன புலி தோத்துக்கிட்டே இருக்க? மேடம், நீங்க அலோனி ஆட்டம் ஆடுறீங்க மேடம். ப்ரமோஷனுக்கு எதை பேச சொன்ன போல? மேடம், நேர்மையா உண்மையா ஆடுறீங்க. என்ன சொல்லணும்? மாசம் ஆனா பணம் வரணும். நீயே வந்து தரணும். புரியல. மேடம், அவளை மட்டும் ஒண்ணும் சொல்லாதீங்க. ஏன்பா? அவன் 4 பொண்ணை வச்சு நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கா. மாமுல்லாம் டான் டான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? இப்பெல்லாம் ரீல்ஸ் போடுற பிள்ளைங்க பயங்கர கவர்ச்சி காட்டுது. அதுல ஏதாவது கிடைக்குமா? என்ன புலி? இது ஒரு டீல். கால் வருது. இந்த கால. ஐயோ, இவனா போன் கட்டினாலே போதுமே, ஏதாவது பிரச்சனையோட வரும். ஹலோ மேடம், மார்க்கெட் பாண்டியோட தலை A2 ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறதா உளவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா நாய்களும் ஸ்டேஷனுக்குள்ள போயிருச்சு. அப்ப நீ சொல்றத பார்த்தா பாண்டி தலை அங்கதான் இருக்கு. ஆமா மேடம். ஓ, பாண்டி தலை அங்க வச்சிட்டு தான் நம்மள ஏமாத்திருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். ஓ, இப்ப வந்தா பாண்டி தலை கிடைச்சிரும். அடிங் கையில சிக்கன உன கட்டத்துல பட்டி புடி பாத்துக்க. இந்த மனத வச்சு எவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கிறது? திரும்ப பேசிட்டு இருக்க. தலை அங்க இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடியும் அங்க இருக்க கேட்டுக்கிட்டு இருக்க. மான மரியாதை கெட்டு போயிரும். சீக்கிரம் கிளம்பி வாடி. பாண்டி தலை கிடைச்சிச்சு. வா போலாம். ஏய், யாருக்கு பயப்படாம பண்ணணும். ஓகே. ஏய், ஒதுங்க 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 ஒதுங்க. இந்த செயின்ல நாய்க்கு மைண்ட் வாய்ஸ் போட்டிருக்கோம். போலீஸ் நாய்க்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்காக. வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா.
தலைய வச்சு தாயபாஸ் விளையாடுறானுங்களா? நம்ம தலைய வச்சு மங்காத்தவே ஆடுவோம். இப்ப பாருங்க மேடம், பாண்டி தலை கிடைக்கல தங்கப்பதக்கம் தலையாவது தூக்கிடணும். எங்களை வெறுப்பிடிச்சு வருது. பாண்டி தலை இங்கதான் இருக்கு. வாட் நான்சென்ஸ்! நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல அக்யூஸ்டுங்க இருக்கிற கூடாரமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் படி பாண்டி தலை இங்கதான் இருக்கு. மிஸ் வர்ணஜாலம், சொல்லுங்க மிஸ்டர் குலசேகர பாண்டி. உங்கள்ட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? சர்ச் வாரண்டா? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க ஏ2 ஆய்வாளர் குலசேகரன் அவர்களே? எந்த பக்கம் பார்த்தாலும் அரெஸ்ட் வாரண்ட் தான். எப்படி பிடிச்சேன் பாரு. தங்க பதக்கம். எஸ் சார். அலோ பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன சார் இப்படி பண்றாங்க? தலை இங்கதான் வந்திருக்கு. ஆனா இப்ப தலை இங்க இல்ல. இவனுக்கு கூட நாமளே தேடுற மாதிரி நடிக்கணும். இல்லன்னா பாலம் பிஸ்கெட் தர மாட்டாங்க. ஏன் இடத்துல எதுவும் பார்க்க? யோ மேடம் சர்ச் சொன்னா நான் எங்க வேணா தேடுவேன். அங்கேயும் தேடுவேன், இங்கேயும் தேடுவேன். தேவைப்பட்டா பாண்டி தலைய இங்கேயும் தேடுவேன். பாண்டி தலை வெளியில இருக்கிற மாதிரி ஸ்மெல் வருது. குடிச்சே ஆகணும். ரொம்ப இருக்காதீங்க மிஸ்டர், கழுத்து வலிக்குது. உங்க அம்மா தான் கிழக்கு. ஐஸ் பெட்டிக்குள்ளதான் தலை இருக்குன்னு இங்க கரெக்டா வந்து நிக்கிறோம். ஆனா தண்ட கருமாந்தாருங்க இடுப்புல கைய வச்சுக்கிட்டு ஸ்டைல போஸ் கொடுக்கறாளுங்க. என்ன கிருஷ்ணா, டாக் ஐஸ்கிரீம் பாக்ஸ் மேல நிக்குது. இதுக்கு செல்லம் கொடுத்து அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதே புலிதான். யோ அறிவு இருக்கா புலி? டாகுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தொண்டை கட்டுன்னு தெரியாது? எவ்வளவு தடவை வாங்கி கொடுத்திருக்கேன் மேடம், இது வரைக்கும் எனக்கு தொண்டை கட்டினதே இல்ல. ஓ நாய்க்கா? தலை கிடைக்கட்டும், பிச்சை எடுத்துறேன். தலை இங்க இருந்து கிடைக்கலன்னா நீ பிச்சை தண்டி எடுக்கணும். உங்க கூட எல்லாம் நாங்க போலீஸ்ல வேலை பாக்குறது எங்களுக்கு அவமானமா இருக்கு. வேற யார் இருக்கா? அந்த டீ கடைக்காரர் அங்க இருக்கா மேடம். தம்பி டீ கடைங்க வா. தலைய பாத்தியாப்பா? டெய்லி தலை வரும்போது தலைய பாத்துட்டு தானே. பாண்டி தலைய பாத்தியா? யாருகிட்ட என்ன போட்டு கொடுத்துறாதீங்க. தலை ஸ்டேஷனுக்கு தான் வந்தது. நம்ம அர்ஜுன் நேற்று இருக்காரு, அவருதான் வீட்டு கொடுத்து. அட பாவி, கேசியே திசை திருப்பிட்டியடா. இப்ப சார்ஜன் தம் கட்டி கத்துவ பாரு. இவளோட வேலை செய்யறதுக்கு 4 தெரிஞ்சா எங்களோட போயிட்டு வந்துடலாம். நானும் என்னோட வேலையை ராஜினாமா கையிலானே இருக்கேன். மேடம் நாங்க டன். இது தேராது. டிபார்ட்மெண்ட்டுக்கே யூஸ் இல்லாத இந்த புலிப்பாண்டி. ஆமா, இவனை பெத்தாங்களா பிதுக்குனாங்களா? இந்த தலைக்கறிய பத்தி உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது வந்த ரூட் அப்படி. நீ மட்டும் இந்த விஷயத்தை வெளியே விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் மாமா தண்ணிய குடி. தண்ணி குடிச்சா நிறைய சாப்பிட முடியாது. இவன் மனித பிறவியே இல்ல புலி. எப்படி புலி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உடம்ப பார்ப்பட்டா ரசிச்சு சாப்பிட முடியும்? இன்னொரு விஷயம் மேடம், போன வாரம் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ல ஒரு கை மிஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி டிரைவரோட கால் மிஸ்ஸிங். எனக்கு என்னமோ இவன் தான் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுருப்பானோன்னு தோணுது. நல்லா சாப்பிடுறேன் மேடம். கணத்துல போலாமா, வாயில போலாம் மேடம்? No, this is not right time. Accused on target, ma'am. Point perfect. 9 to 10 ராவுகாலம். எவகிட்ட கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? Please tell me, madam. வெயிட்டிங் ஃபார் ஆர் மேம். ஒண்ணே இல்லையா? போட்டுருவேன் மேடம். அக்யூஸ்ட் ரிலாக்ஸா சாப்பிடுறா மேடம். ப்ளீஸ் ஆர்டர். சுட்டதடா சுடு சோத்துக்கு அலைஞ்சவனே. ஓகே மேடம். மேடம் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவன் ஒரு வினோதமான ஜந்து. எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. பயமுறுத்துறீங்களா புலி? என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவானா? கடமைக்கு முன்னாடி கற்ப பத்தி கூட கவலைப்பட மாட்டா இந்த வர்ணஜாலம். அவனே விட்டாலும் இவ விட மாட்டா போல இருக்கு. எனக்கு என்ன, ஓ ஆள் தானே. கிருஷ்ணா, இவன் போற ஸ்பீட பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் போல இருக்கு. அப்புறம் என்ன சார்ஜ்? ஐயோ வழிச்சு நிக்கிட்டாங்க. வளர்ந்தல சாப்பிட விடுங்க. போடு போடு போடு. ஆளி தல கேக்குதா? டேய், என் பாட்டியா தின்னுபிட்டியா? எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? யாரா நீ? என் பாட்டி சாவுக்கு வந்திருக்க மேடம். நீ சாவுக்கு வந்தா எங்களை சாவடிக்கு வந்து பாடா அப்படி. ஏத்ரா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க வர்ணஜாலம் மேடம்? ஒரு சீனியர் ஆபீசரை, அதுவும் ஒரு சீரியஸ் சிட்டிசன் கூட பார்க்காம இப்படி செயினை கட்டி டாக்க இழுத்துட்டு வர மாதிரி தரதரன்னு இழுத்துட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்களே. யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? டாமிட். யாரு கொடுக்கணும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்டுட்டு ஆதாரத்தை அழிக்க பார்த்தா போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கொஞ்சம் இங்க இருக்கு, மிச்சம் இவன் குடல்ல இருக்கு. என்ன அது? என்ன ரிப்போர்ட் வரட்ட சொல்றேன். வர்ணஜாலம்
என்னப்பா டேஞ்சரஸ் ஃபெலோஸ். குட் மார்னிங் மேம். என்னாச்சு இந்த ஆள் தலை கேஸ்? ரிப்போர்ட்ல அவர் சாப்பிட்டது ஆட்டோல தான் ப்ரூஃபா இருக்கு மேம். அதுக்குள்ள இவரை அசிங்கப்படுத்திட்டீங்களே நீங்க எப்படி? சாரி மேம். மேடம் ரொம்ப அசிங்கமாயிருச்சு மேடம். தெருவுக்குள்ள நடக்க முடியல மேடம். ஸ்டேஷன்ல கூட எங்களால தலை காட்ட முடியல. அதனால தூக்கல தொங்க போறீங்களா? உங்களை தொங்க சொல்றேன். உங்களுக்கெல்லாம் இது தேவைதான்? இவ்ளோ சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம சரக போட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. மேடம் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சார் அன்னைக்கு மட்டும் லேசா சாப்பிட்டார். சோகத்துல நாங்க சோறு கூட சாப்பிடல மேடம். ஆமாடா சந்து, மனசு கஷ்டத்துலதான் சரக்கு Shut up. அடிச்சேன். நீங்கெல்லாம் போலீஸா என்னன்னு எனக்கு தெரியல. உள்ள மினிஸ்டரும் ஐஜியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டரோட சன்னுக்கு என்ன பாதுகாப்பு தர போறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் பாப்போம் என்ன கிழிக்க போறீங்கன்னு. வாங்க போய் கிளிப்போம். வந்து வச்சுக்கிறேன். தம்பி தூக்குவாளி போடி போந்தா கோழி போடி. பாத்ரூம் செவுத்துல உன் நம்பர் எழுதி வைக்கிறேன். என்ன பிடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு போறாங்க. வெட்டி பசங்க, நம்ம வேலையை பாப்போம் மேடம். சார், இவர்தான் இன்ஸ்பெக்டர் குலசேகர பாண்டியன். உங்க சன் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ்க்கு இவர்தான் டீம் இன்சார்ஜ். ஓ, மிஸ்டர் குலசேகர பாண்டியன், என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இனிமேதான் யோசிக்கணுமா? சார் பிளான்லாம் பக்காவா இருக்கு சார். அந்த பக்கா பிளான சொல்லுங்க. உங்க சன்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஏர்போர்ட்ல விடுற வரையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கோம் சார். அந்த பக்காவை தான் கேக்குறேன், சொல்லுங்க. உங்க சன்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார். ஏதோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் அதர் ஸ்டேட் வண்டி. சிங்கம் 1. உங்க சன் வண்டியில ஏர் நடந்து எவரி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வண்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார். சிங்கம் 2. அதனால உங்க சன் எந்த வண்டியில இருக்கான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது சார். ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கு. உங்க சன் வண்டி முன்னாடி போகும்போது எங்களோட வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் சார். நந்தனம் சிக்னல் வரும்போது சந்திரலேகா வண்டி வந்து ஜாயின் பண்ணிக்கும் சார். என்னடா சந்து அங்கே அடிக்கிற? சாரி சார், ஏசி மேடம் வண்டி ஜாயின் பண்ணும் சார். சார் ஏசி மேடம் வண்டி முன்னாடி போகும் சார். உங்க சன் வண்டி நடுவுல போகும் சார். எங்க வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணும் சார். லெஃப்ட் ரைட்ல செக்யூரிட்டி வண்டி ஃபாலோ பண்ணும் சார். மேல ஒரு ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணும் சார். பப்ளிக் எந்த டவுட்டுமே வராது சார். சேஃபா கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல கொண்டு டிராப் பண்ணிடுவோம் சார். இதுதான் சார் எங்க பிளான் ஏ. அப்ப பிளான் பி? பிசி எல்லாம் அதே தான் சார். அப்ப பிளான் டி? இசாடு வர்க்கல அதே தான் சார். ஏன் பதக்கம்? மொத்தத்துல ஒரு பிளான் தான் வச்சிருக்கீங்க. எஸ் சார். பரவாயில்ல, அதையாவது ரொம்ப கேர்ஃபுல்லா அடாப்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அலர்ட்டா இருங்க. கிளாஸ் டிஸ்மிஸ். என்ன சார் எல்லாம் ஏ டு இசட் வரைக்கும் எல்லாம் ஒரே பிளான் சொல்றாங்க. இதுங்க நம்பலாமா? ஷூரா நம்பலாம் சார். எல்லாருமே என்கவுண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட். ஓஹோ. உனக்கும் சத்யாக்கும் எப்படி பழக்கம்? எங்களோட என்கவுண்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேரே அவனோட பேரு தான் இருக்கு. தெரியுமா உனக்கு? அவனை பத்தி உங்க பத்திரிக்கையில ரொம்ப பாசிட்டிவா எழுதிருக்கியாமே. உனக்கு எதுக்கு இந்த வேலை? உங்க மனசுல இருக்கிறத உங்க துப்பாக்கி பேசும், ஆனா என் மனசுல இருக்கிறத என் பேனா பேசும். யார் பேசுறது சரின்னு இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிரும். கேம் ஸ்டார்ட்ஸ். அவன் நல்லவன் கிட்ட எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்க சொல்லு. என்னோட தோட்டா அவனை தேடிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அது தேவையில்லாத விஷயம்னு தோணுது. ஷட் அப். ஏன் உங்களை பேச விட மாட்டாங்க? ஷட் அப். விசாரிக்கிறாங்களா? விசாரணை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மேடம். இருங்க இருங்க. சார் ஒரு நிமிஷம். எதுக்கு சார் உங்களை பொதுப்பணித்துறையில இருந்து மீன்வளத்துறைக்கு மாத்துனாங்க? மனசுமா, ஈர மனசு. சார் நீங்க தர்ம பையனை கொல்லலங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆமா. அப்ப எதுக்கு அந்த சத்யா உங்க பையனை அதே தேதியில கொல்லுவேன்னு உங்ககிட்டே சவால் விட்டுருக்கான்? அப்போ சத்யாக்கும் உங்க பையனுக்கும் என்ன பிரச்சனை சார்? பாப்பா, என் பையன் மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆமா உண்டு, இருக்கு இல்ல, எதுவுமே வாயிலிருந்து வராது. வேற கேள்வி வேற எதுவும் சொல்றாங்க. எல்லாம் அமைதியா இருங்க. கதவை திறந்து ஏத்தி விடுங்க. நீங்க எழுதிக்கலாம். போமா. சொல்லுங்கம்மா. யோ, ஏன் நம்ம கார் அனுப்பல? வேற கார்ல பிக்கப் பண்றீங்க? என்னையா குழப்புறீங்க? ஏய் தலைவரே, தம்பி ஏர்போர்ட்ல வந்துட்டானா? தலைவரே, போலீஸ் பிக்கப் பண்ணிருச்சு. பிளான் ஏ படி ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்துட்டோம். ஓவர். சார் உங்களுக்கு சூடா பிரியாணி ஏதாவது? போயா. மினிஸ்டர் பையனை கேரானோ கூட்டு போய் பிரஷ் அப் ஆக்கிட்டு பிளான் ஈக்கு சேஞ்ச் பண்றோம். டக்குனு ஈக்கு போட்டீங்க, டிஏ டீல்ல விட்டீங்க. ஓகே சார். யாருப்பா அவனுங்க? பிளான் ஏபிசின்றானுங்க, இப்ப இசட் வரைக்கும் போறான்றானுங்க.
உயிர் முக்கியம்டா, உயிர் முக்கியம். நீ ஆள் அமைச்சிருக்க பாரு லட்சணம். இப்படி கேள்விதான் கேட்டுட்டு இருப்பேன்னா அப்படியே போயிடு, செத்து போயிடு. ஏன் உயிர் எடுக்காத? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். புரியுதா? அவனுக்கு சொல்றது எடுத்து நடந்துக்கடா. போன விடா. எதுக்கு இத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? இதுல பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியுறாங்க. இப்போ இதுக்கு நடுவுல எப்படி அவனை கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறோம்? இவ்வளவு பேருக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? மினிஸ்டர் மகன் இவ்ளோ பெரிய பொறுக்கியா? அவனுக்கு இவ்ளோ எதிர்ப்பு இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கு ஃப்ரண்ட் கேட் இல்ல, பேக் கேட் வழியா போறோம். பிளான் சேஞ்ச் ஓவர். இந்த நேரத்துல கண்ணை லோடு பண்ணாம வந்துட்டேன். எங்க அப்பாவுக்கு போன் பண்ணியா? கேளியா? இவனுக்கு ஆப்போசிட்ல நிறைய குரூப் இருக்கு. இதுல எந்த குரூப்னு நமக்கு தெரியும். டேய் டேய், பிளான் எக்ஸ்டா. ஆபத்தானதுடா, போகாதடா. டேய் நில்றா. அந்த குட்டி நம்ப வச்சு கழுத்துறதுடா. அவ ஏட்டு ஸ்டேஷன்ல தான் இருக்கதா கேள்விப்பட்டேன். ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் உயிரோட இருக்க கூடாது. ஓகேடா. கொடூரமா கொல்லுங்கடா. சரிங்கண்ணே, அவன் சாம்பல கொண்டு வந்து உன் காலையில போடுறோம். அது கலப்படாங்கண்ணே. டேய் எதுக்குடா வெப்பன்ஸ்? எதுக்குடா எல்லாம் வண்டியா? அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓடணும். எதுக்குடா? கிளம்புங்கடா எல்லாம். இங்க பாருங்க, மாஸ்டர் கிளம்பிட்டாரு. அவர் பிரியாணி பண்ணும்போது அழகா வீடியோ எடுத்து டிக்டாக் பண்றோம். இந்த ரீல்ஸ் நல்லா வரணும். இதுல விட்ட வியூவர்ஸ் அதுல அழுறோம். ஓகே சமையலோ. மேடம் வெங்காயத்தை உரிச்சு கொடு மேடம். மாஸ்டர் வந்துகிட்டு இருக்குதோ. இடியட். அறிவில்லை உனக்கு? உன்னெல்லாம் அடிச்சு பல்லகில. சந்து காரியத்தையே கெடுத்துருவோம் போல இருக்கு. நீ பாட்டு கோவப்பட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிறது யாரு? டி உனக்கு கொன்றுவேன். உனக்கு சீரியஸ்னஸ் இப்ப கூட இல்லையா? செத்தது மினிஸ்டர் பையன். இதுக்கு பொறுப்பேத்துக்க வேண்டியது நம்ம தான். அந்த கமிஷனரும் போன் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. கொஞ்சம் கூட அத பத்தி கவலைப்படாம ஹிந்திக்காரங்களுக்கு பிரியாணி பண்ணிட்டு இருக்க. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல மிலிட்டரி ஹோட்டலா? எது கவலைப்பட சொல்ற? செத்தவன் என்ன காந்தியா காமராஜா கவலைப்படுறதுக்கு? கோர்ட் வாசல்ல பாத்தில்ல, மாதர் சங்கத்துல இருந்து ஸ்கூல் பசங்க வரை மினிஸ்டர் பையனை வந்து கைது செய்ய தூக்குல போடுன்னு கத்துனது தெரியல? அவனுக்கு போய் கவலைப்பட சொல்ற? அவன் சாக வேண்டியவன் தான். பிரியாணி செய்யறது இல்ல, அடுப்பே பத்த வைக்க விட மாட்டாங்க போல இருக்கு. அங்க பாருங்க, வந்து இறங்குறாங்க. மினிஸ்டரோட ஆளுங்க மேடம். அவங்க கோத்துக்கு நம்ம ஆளாகிட்டோம். பயப்படாத, நீ ஒரு போலீஸ், அத மறக்கூடாது. இவன் பல்லாவரம் குள்ளமணி தங்கப்பதக்கம். இவன் யாரு புதுசா இருக்கான்? கூடச்சோர் குமார். இவன் கருங்காட்டு கந்தன். இவன் யாரு? ஏதோ ஊர் பேர் வருமே. யாரு? ஜெயில் சப்பானு. இவன் லிப்லாக் யாக்கத்து. இவன் கூட யார் சண்டை போட வந்தாலும் நேரா போய் ஒத்தட்ட கடிச்சு பெரிய முத்தமா கொடுத்து பிச்சை எடுத்துருவான். ஐ லைக் த குண்டு பாய் லியாக்கத். கேவலமானவன். டேம் இட். அபிஷேக், மைக்க மாட்டு சும்மா உட்காந்துக்கிற. எந்த வேலைக்கு வந்து அந்த வேலை செய்யா. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன்ல கொடுத்து போறோம். ஒழுங்கா 100 என்ற குடியும் வெளியே வந்துருங்க. 100 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, கொஞ்சம் கவுண்டிங்க குறைக்க சொல்லுங்க. ஹலோ ரவுடிஸ், 100 எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. கவுண்டிங்க கொஞ்சம் குறைங்க.
ஃபைனலா 25 தான். இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு, இன்னும் குறை. இதுக்கு மேல குறைக்க முடியாது. நீங்க என்ன நாயா குறைக்கிறதுக்கு? குறைங்க. நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. கவுண்டிங் ஸ்டார்ட். 1 2 என்னையா சொல்றாங்க? தெலுங்கு சார். 4 5 7 எனிமதி. அர்ஜுன் ஆன். நான் தான் சார், பெண் இல்ல. அர்ஜுன் இது மொக்க காமெடி பண்ற நேரம் இல்ல. சுவிட்ச் ஆன். ஓகே ப்ரொசீட். 11 தோடா கொசு மருந்து அடிக்கிறானுங்க. டேய் நீங்க அடிக்கிற மருந்துக்கு கொசுவே சாவாது, விஷ மருந்து அடிக்கிற நினைப்பா. 13 பண்ணுங்கடா. 13 அடிங்க அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. 17 19 20 21 22 23 24 25 கவுண்டிங் ஆயிப்போయింది. டேய் ஏன்டா ஒருத்தர் ஒருத்தர் அடி சாகுறீங்க? அட நீங்க வேற புகை போட்டு போலீஸ் தஷ்டப்பது நான் அடிச்சு சொல்றேன். ஐயோ போலீஸுக்கு போன் பண்ணிருக்காங்க, ஓடுங்க. போலீஸ் வந்து ஓடுங்க. ஐயோ 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 போலீஸ் வந்து. டேய் போலீஸ் தான் அடிக்க வந்த. டேய் இது யாரா? வா தள்ளி போடா. சவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்தாண்டா வருது. இவனுங்க நல்லா நம்மள ஏமாத்திட்டானுங்கடா. டேய் எங்க வண்டி போயிட்டு இருக்கு? ஏன்டா பயந்து ஓடுறீங்க? எனக்கு என்ன தெரியும், எல்லாம் ஓடியாதீங்க, நானும் ஓடியாந்தேன். என்ன நடக்குதுன்னா இங்க புரியல. ஐயோ அப்பா வீரப்பா வரா. பாவல வச்சிருக்கான். இவன் யார் அபிஷேக்? ஏய் பின்னாடி ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வரான். எத்தனை பேரு? மொத்தம் 25 பேரு. அபிஷேக் கரெக்டா சொல்றான். 3 பேர் போயிட்டா, 2 பேர் ஓடி போயிட்டா, ஒருத்த அவுட். மொத்தத்துல 6 பேர் கம்மி. 19 பேர் தான் இருக்காங்க. நீ எல்லாம் என் லிஸ்ட்ல இல்லையா? சொல்லல. எந்த சடையாட்டியும் சொல்லல. நான் வருவாங்கிறது மினிஸ்டர் உனக்கு சொல்லல. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். நான்சென்ஸ். எப்ப லாஸ் ஆயிடுச்சு? இட்ஸ் டூ லேட். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நத்திங் டூ இட். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் மாஸ்டர். பயங்கரமா இருக்கு. இதோ பாருங்க, 12 பேருக்கு சமையல் பண்ண சொல்லிட்டு 19 பேர் வெளியே நிக்கிறாங்க. அவங்களுக்காக என்னால சமையல் பண்ண முடியாது. பாய் அவங்க எல்லாம் வெஜிடேரியன். பிரியாணி இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான். நான் பிரியாணி தம் போடும் போது ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? எங்க கையில ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஆண்டவங்க கையில தான் இருக்கு. எல்லாம் உள்ள கொண்டு வர சொல்லுங்க. ஏட்டையா முபாரக், ஆம்பூர் முபாரக். வெளியே அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்ப இங்க பெரிய ஆணி பண்றோம். வாசம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டா. டேய் மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்க கூடாது. டூ யுவர் டியூட்டி, ஓகே? மும்பைல தாவூத் பாய்க்கு நான் பிரியாணி பண்ண போகும்போது என்ன சுத்தி பாமா வெடிக்கும். ஆனா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எண்ணெயில போட்ட கடுகு வெடிக்குதா, நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன். வெடிக்குதாடா? பெஸ்ட் கொரியாண்டர் பவுடர், எல்லோ பவுடர். அவனுங்க ஏதோ புதுசா திறந்துட்டானுங்க. எனக்கு பயமா இருக்கு. அவன் இழுத்துட்டு போறது விக்ரம் படத்துல கமல் எடுத்துட்டு வருவாரு ஒரு சின்ன பீரங்கி. அந்த குட்டி பீரங்கி இருக்குமோ? அவங்க அசம்பிள் பண்ணி நம்மள அட்டாக் பண்றதுக்குள்ள நாம ஏதாவது ஐடியா பண்ணி அவங்கள காலி பண்ணணும். பேர் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏட்டையா ஜன்னலை திறந்து எண்ணெயை ஊத்து. இனிமே யோசிக்க கூடாது. இல்லைன்னா அந்த மாமா ஸ்டேஷனை கொளுத்திடுவோம். டேய் திரிய கிள்ளி பத்த வைடா. டேய் கிள்ளி பத்த வைனா புடிங்கி பத்த வைக்க பாக்குற தண்ட கர்மாந்திரம். நீனா பட்டாசுடி கூட லாய்க்கல. போடுவியா? டேய் போட்டுருக்கே ஏற்கனவே பாம்பு போட்டுக்கிறேன். பாம்பு போடுறது எக்ஸ்பர்ட் நானு. நீங்க புடுங்காம போய் போடு. போ அண்ணங்கரம் போ. டேய் இவன் ஷூல பிபி சவுண்ட் வருதுடா. டேய் சூவ கழட்டி போடுறா. கட்டமா. டேய் டேய் குழந்தை போடுற ஷூ போட்டான்டியாடா. சீரம் போடா. டேய் அமைதியா இருடா. எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. யார் சூழல் சத்தம் தான் எனக்கு தெரியாது. தாவலா பேசிருக்காதீங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமே யாரும் உயிரோட இருக்க முடியாது.
நான் புடிங்கிட்டேன், அவன் நினைச்சிட்டான். ரெண்டும் ஒண்ணு கரெக்டா வேணாம். ஏய் ஆளுக்கு ஒண்ணு இருக்குடா, எல்லாம் மொத்தமா போடுவோம். எல்லாம் க்ளோஸ் ஆகட்டும். முக்கிய செய்தி: அமைச்சர் நங்கூரம் நடராஜன் ஏட்டு போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கியுள்ளார். அடா பாவீங்களா, நாங்க பண்றதுலாம் நீங்க பண்ணிட்டு போட்டாக்கு போசாடா குடிக்கிறீங்க. இந்த கொடூர சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட ரவுடிகள் பாவீங்களா, நீங்க தானடா எங்களை அடிச்சீங்க. நாங்க அடிச்ச மாதிரி காட்டுறீங்களடா. சுண்டக்கஞ்சி சுந்தர் எதிர்கட்சி தலைவர் என்கிற உரிமையிலே சொல்கிறேன், இந்த ஸ்டேஷனை நீ அடித்து நொறுக்கிய ஒன்று போதும். இதற்கு பொறுப்பேற்று சிஎம் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைங்க, எங்களை போல மக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும்? நியாயமா மாவனுக்கு பாத பூஜை தாங்க பண்ணணும். 50 பொண்ணுங்களுக்கு மேல கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கியிருக்கான். எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. அவன் பையன் எப்படி இருப்பான்? அவன மாதிரி தானே இருப்பான். அவனை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுறேன். ஏய் சேத்த சும்மா இருயா, அவன்தான் வர சொல்லி இருக்கும்ல, வரட்டு பேசிக்கலாம். பிரச்சனை அது இல்லைங்க தலைவரே. தாய்லாந்து ரிசல்ட்ல நம்ம கொட்டை அடிச்சோம்ல, அத சீடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு. அங்க நாம பிறந்த மேனியா நின்னோம்ல, அத பாட்டு ரிலீஸ் பண்ணுவானா. என்ன தலைவரே கூப்பிட்டீங்களா? பாத்தியா நீ பண்ண வேலைய? விவரம் தெரியாம இந்த மீடியாவுக்கு இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்து தொலைச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதனால உடனே உன் பதவியை நீ ராஜினாமா பண்ற. அதுதான் உனக்கு நல்லது, நம்ம கட்சிக்கு நல்லது. நல்லது? நான் ராஜினாமா பண்ணணுமா? நான் ராஜினாமா பண்ணணுமா? தலைவரே, 4 மரம் இதுங்கெல்லாம் விழுதுங்க. நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே சிஎம் போஸ்ட், இதுக்கே 600 கோடி ரூபாய் வாரி இறைச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லன்னா இந்த போஸ்டிங் உங்களுக்கு இல்ல. நன்றி இல்லாம பேசாதீங்க. யோ நங்கரோ, என்னமோ ஆலமரம்ன்ற நீ, ஆலமரம்னா நாங்க பனைமரம். நீ மட்டுமே சிஎம் ஆக்கிய ஒரு சிஎம் ஆகல, புரியுதா? சும்மா மிரட்டாத நங்கூரம். ஏய் இருப்பா, இது பாருப்பா, எலெக்ஷன் வரையிலும் பொறுத்துக்கோ. எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம், அதுக்கப்புறம் ஒன்னாயிருவோம். கையெடுக்க தவிர நீங்க சமாதானம் பண்ணா நாங்க சமாதானம் ஆயிடுமா? சிஎம் சொல்றாருல, ராஜினாமா பண்ணியா? நங்கூரா சொன்னா கேளுங்க. ராஜினாமா பண்ணியா? ராஜினாமா பண்ணியா? என்ன சவுண்ட் விடுறீங்க? பொய்யால என்ன சவுண்ட்? மீடியாவை சந்திக்கவா? நான் மீடியாவை சந்திச்சா உங்க ஒவ்வொருத்தன் கரை வெட்டி அவுந்துரும். ஒரு பய தொகுதிக்குள்ள போக முடியாது. ஒவ்வொருத்த பொழப்பும் நாரிடும். அசிங்கப்பட்டு போவீங்க. என்ன டேய் நங்க, என்ன உனக்கு 7 கழுத வயசாச்சு, எங்க எல்லாருக்கும் 7 கழுத வயசாச்சு. இதுல போய் நீ போட்டோ காட்ட போறியாக்கு வெக்கமா இல்ல? என்ன மினிஸ்டர், 4 செவுத்துக்குள்ள நடந்த புனிதமான விஷயத்த வெட்ட வெளிச்சம் போட்டு ஆதாயம் பண்ண பாக்குறீங்களா? நங்கூரம், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் இந்த இடத்துக்கு சும்மா வந்து உட்கார்ல. 160 எம்எல்ஏக்கள்ல உன் மேல மட்டும்தான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அதை கெடுத்துக்காத. ஆமா, ஏதோ சிடி எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அது எல்லாம் மரியாதையா கொண்டாந்து கொடுத்துரு. போ போடா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா எல்லாம் ஒரே கையில கட்டு போட்டுருக்கீங்க? எல்லாம் ஒரு யூனிஃபார்மா இருக்கட்டுமே தான் சார். யூனிஃபார்மாடா? ஆமா சார். டேய், ட்ரெஸ்ல யூனிஃபார்ம் இருக்கலாம்டா, கட்ல யூனிஃபார்ம் இருக்கலாமா? வலிக்குதுடா. எங்கடா வா? எங்க இங்க இருக்கியா? ஏ சந்திரலேகா, அந்த சத்யா பையல என்கவுண்டர் பண்ண சொல்லி உன்னை கூட்டு வந்தா பிளான மாத்தி என் பையனை சூட் பண்ண வச்சுக்கலாம். இவனுங்களுக்கு சாதாரண ஆப்புதான். சந்திரலேகா, உனக்கு வைக்கிறேன் பிரம்மாண்டமான அப்பா. டேய், நான் தான் முதல்வர். ஒரு 3ஆம் உட்காந்துருக்கால, அவன்கிட்ட போய் சொல்லு அடுத்த முதல்வர் நான் தானே. இன்னும் 2 நாள் ஊரே சொல்லுடா. வாய்ப்பு இல்ல ராஜா. இதேடா இதே ஏன் வண்டி தானே? தலைவரா, நம்ம காரதா, ஏறுங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சத்யாதான். ஒரு சாதாரண ரவுடி. அவன் உங்களால தூக்க முடியல. சந்திரலேகா, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே நான் சொல்றத நீ கேளு. ஃபாலோ மீ. எடுங்க என் வண்டியா. நீங்க என்ன போதோ? யோ கம்முனு வாயா. அந்த சிடி நம்ம கையில இருந்ததான் பலம். அதை கேப்சர் பண்ணுவோம். சார், நீங்க பேங்க்ல இருக்கீங்க, நான் பேங்க்ல வந்துட்டு இருக்கேன். சார் இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே சார், நாளைக்கு வந்து சண்டே சார். ஆமா, நீங்க மண்டேயோட வந்துருங்க சார். சரி, மண்டே அன்னைக்கு வந்துருங்க சார். ஐயோ, செகண்ட் சாட்டர்டே சண்டே ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கேப்பா? நான் மினிஸ்டர்ப்பா, ஒரு 10 நிமிஷம் எனக்கா பேங்க திறந்து முன்னே. சார் மண்டே வாங்க சார், பேங்க கூட எடுத்துட்டு போங்க. நம்ம பேங்க பொறுத்த வரைக்கும் ஆக்க ஒரு மேட்டரா சார். பையா போன. ஓகே சார், ஓகே சார், டென்ஷன் ஆகிங்க சார்.
சத்யா எங்க இருக்கான்னு விசாரி. போ. என்ன மொத்த டேஸ்னும் வருது? என்ன தங்க பதக்கண்ணே? சொல்லு வள்ளி. ஏப்பா இந்தா வள்ளி 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 ஏன்ட்ட விட. ஏப்பா குலசேகர பாண்டியா, நீ சொன்ன பொண்ணு இதானா? பாக்க நல்லா லட்சணமா தான் இருக்குது. அப்படியே பேருக்கு ஏத்த மாதிரி முகம் பாரு, அப்படியே நிலா மாதிரியே இருக்குது. ஓ கம்னு இருக்கா? நீயும் சத்யாவும் ஏதோ சொன்னீங்க, இந்த பொண்ணு குண்டாயிட்டா உண்டாயிட்டான்னு. பாக்குறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. இவள போய் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுற வழிய பாரு. யார் இவங்க? என்ன பத்தி இவ்ளோ டீடைலா சொல்றாங்க? அது வந்து சும்மா மேடம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கு எப்ப கல்யாணம் எந்த மண்டபங்கறத முடிய சத்யா பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏய், யார் கூட யாருக்கு கல்யாணம்? எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி என்கிட்ட பேசுவ? எங்கடா அவன் சத்யா? அவனை போடுதான் நாங்க வந்துருவோம். மேடம் நான் இங்கதான் இருக்கேன். உன் கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. ஏய் இத புறா. அப்புறம் என்ன மச்சான், என்ன பாக்க இத்தனை பேரோட வந்திருக்க? எப்படி அரெஸ்ட் பண்ணுவா இல்ல ஸ்டேட் என்கவுண்டர்ல போட்டு தரவா? டேய் நீ வேற. சரி சரி, ஏதா இருந்தாலும் வெளியே போய் லைட் ஹவுஸ் கிட்ட நில்லுங்க, நானே வரேன். பாசங்க இருக்க கோவத்துல போட்டுட்டு போறானுங்க. டேய் அமைதியா இருங்கடா. அம்மாளுங்க எதுக்கு இப்படி ஆக்ரோஷமா குதிக்கிற? காலேஜ்ல படிக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் சத்யா கிட்ட கேளு, சத்யா அவ்வளவு நல்லவேன்னு சொல்லுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? சத்யாவும் உன் தங்கச்சியும் காதலிக்கிற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் உங்க அப்பா பிரச்சனை பண்ணப்போ என் தங்கச்சிக்கு பாதுகாப்பா சத்யாவோட ஒருத்தன் இருக்க முடியாதுன்னு சொல்லி உங்க அப்பா கிட்டே சண்டை போட்டியே. திடீர்னு ஒரு செகண்ட்ல அவன் தப்பானவனா தான் இருப்பான்னு எப்படி உனக்கு தோணுச்சு? இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ணி பார்க்காத. இங்க பார், மினிஸ்டர் பையனை சத்யா கொன்னதுக்காக அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே. இத்தனை வருஷம் கழிச்சு சத்யா மினிஸ்டர் பையனை கொன்னதே உன் தங்கச்சிக்காக தான் உனக்கு தெரியுமா? டேய் விரா. ஏய் கம்னிர்ரா. சில ஜென்மங்களுக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். அன்னைக்கு ஃபேர்வெல் டேல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எந்த தப்புமே பண்ணாத என் மச்சான நீ ஜெயிலுக்கு அனுப்பு. அன்னைக்கு சத்யா சொன்னத பொன்னி கேட்கல. மினிஸ்டர் மகனை பொன்னி ரொம்ப நம்பினா. டேய் எங்கடா இருக்கே? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பேரன் லேண்ட ப்ரொடக்ஷன் லேண்ட மாத்த முடியும்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல, அது ஐஐடில ஓகே ஆயிடுச்சு. அது சம்பந்தமா பேசணும்னு சொல்லி பிரின்சிபல் கால் பண்ணி கரஸ்பாண்டன்ட் பையன் ராஜேஷ் உடனே பார்க்க சொல்லிருக்காரு. எப்ப நீ இந்த பாரு, நான் சொல்றது கேளு, அதுல சூழ்ச்சி இருக்கு. நம்ம உடனே ப்ராஜெக்ட் பேப்பரை ஐஐடில ஒப்படைக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏய் நான் சொல்றது புரியுதா இல்லையா? டேய் வாடா. ஹாய் ராஜேஷ். வா பொண்ணி உட்காரு ப்ளீஸ். எங்க காலேஜ் சுத்தி இருக்கிற 1500 ஏக்கர் நிலத்தையும் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்த முடியும்னு ப்ராஜெக்ட் அனுப்பி ஐஐடில ஓகே ஆயிடுச்சாமே. சூப்பர், கங்க்ராட்ஸ். அவன் ஒரு பொறுக்கி பையங்கிறத நிரூபிச்சிட்டான். ஆமா ராஜேஷ், நான் வச்சிருக்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம காலேஜ சுத்தி பேரர் லேண்ட அக்ரி லேண்டா மாத்த முடியும். ஏண்டி 4 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு எங்க அப்பனோட 50 வருஷம் அரசியல் வாழ்க்கைய அதுக்கப்புறம் நாங்க எங்க போய் அரசியல் பண்றது? நீ பண்ண இந்த ப்ராஜெக்ட்னால அதுக்கப்புறம் எவனுமே பேரன் லேண்ட பிளாட் போட்டு விற்க முடியாது. ஒரு 10 கிராமத்துக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபா ப்ராஜெக்ட நிறுத்த பாக்குற. விவசாயம் எப்படி செழிச்சு வளர்ந்துருக்கு பாருங்க. இருடி இருடி, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். விவசாயிகளையும் விவசாயத்தையும் அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன்ட்ட தான் ஏமாந்துட்டமே அப்படிங்கிற கோவம் தான் பொன்னிக்கு. சொன்ன கேள்வி உனக்கு உன்ன ஆடி உனக்கு பொன்னே 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 இந்த பாரு, உனக்கு உன்ன இல்ல, உனக்கு நான் இருக்கேன். சாரிடா சத்யா. சொன்ன கேள்வி உனக்கு உன்ன ஆடி உனக்கு. நீ சொன்னத நான் கேட்கிறேன். சொன்ன கேள்வி என்ன மன்னிச்சிரு பொன்னே. ஒரு படைப்போட அருமை வியாபாரிக்கு தெரிவதில்லை. வியாபாரியின் நய வஞ்சகம் படைப்பாளிக்கு புரிவதில்லை. பொன்னி இறந்தத மினிஸ்டர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த பழிய சத்யா மேல தூக்கி போட்டான். சத்யா தான் கொலகாரன்னு சந்திரலேகாவும் நம்பிட்டா. இவன் தானே அந்த பொண்ணை மேல இருந்து தள்ளி விட்டான். இவன் சரியான சைக்கோடா. நீ இப்படி பண்ணவன நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். சந்திரலேகா, சத்யா அப்படி பண்ணிருக்க மாட்டான்.
அவசரப்பட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே. நீயும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீயும் அப்படிதான் இருப்ப. போதுண்டா சாமி, நீயும் வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம். நம்ம லைஃப் லாங் சந்திக்க வேண்டாம். குட் பை. பொன்னி மாதிரி படைப்பாளிகள் நிறைய பேர் இந்த நாட்டுக்கு தேவை. பொன்னியோட கனவை நினைவாக்க மினிஸ்டர் மயனோட டெத்து முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். வாங்கயா ஜால்ரா, அந்த முட்டா பையன் முதலமைச்சர் அனுப்புறானா சமாசம் பேசுறதுக்கு? எதிர்கட்சிக்காரன் டீல் பேசிட்டு இருக்கியா? இங்க வர்றா, உன்னை வாட்ச் பண்ணவே உளவுத்துறை வச்சிருக்கோம், ஜாக்கிரதையா இருந்துக்க. பையி, சிபிஐ, சிஐடி, ரா என்ன மண்ணு வந்தாலும் போடாத பக்கம். ஏய், நாங்க எல்லாம் அமனமா இருக்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நீ இருந்துருவியா? கொய்யால வெட்டிடுவேன். அந்த சிடி கர்மாந்தரத்துக்கு கொண்டாந்து கொடுத்துறேன். நான் சிஎம் கிட்ட பேசி சமாதானமா சேர்த்து விட்டுறேன். இத்தனை பேர்ல நீதாயா என்கிட்ட அதிகமா புலங்கி இருக்க? அந்த நன்றி விசுவாசம் கூட உன்கிட்ட இல்ல? எல்லாரும் செம்புல தண்ணி குடிச்சா, நான் குடத்துல குடிச்சேன். அதான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டு கொடுத்தல. அப்புறம் சவால் விடுறேன். சீடி வரலன்னு உங்க மொத்த குடும்பமும் வங்க கடல்ல ஒத்த ஒத்தையா மிதக்கன்னு. ஆமா, இவர் வங்க கடல்ல தெப்ப விட்டுருக்காரு மிதக்கிறதுக்கு. மூதேவி முடிய விட்ட பட நங்குறோம். சிடி மட்டும் வரல, மொத்த கதையை முடிச்சு விட்டுருவேன். உங்க கட்சியில பொறுப்பும் கிடையாது, போஸ்டிங் கிடையாது, போட்டு தள்ள கேக்குறதுக்கு ஆள் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? பாக்குறியா? டே அபிஷேக், டே லிப்டாக், நான் உள்ள போய் சீடி எடுத்து வரதுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி வேணா வந்தானா போட்டுருக்கேன். எங்க மேல ஒருத்த விட வர மாட்டான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம லாக்கர் கீ எடுத்துட்டீங்களா? நீங்க போன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். குட், வாங்க போலாம். சார், என் வீட்டுக்காரங்க எப்படியாவது வட்ட சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆக்கிரோம்ன்றாரு. 10 செகண்ட் அந்த வாய்ப்பு கிடைக்கும், நான் முதல்ல கேட்டுக்கிறேன். சார் சும்மா இருங்க சார். முதல்ல எங்க வீட்டுக்கார வட்ட செயலாளர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வாய்ப்பு கேட்கலாம். என்ன வீட்டுக்காரு? நான் வீட்டுக்காரமா? என்னது? வாய்ப்புக்கு சார் சும்மா இருங்க சார். கேட்க சார் இப்படி பேசிட்டு அந்த இருக்கீங்க. மேனேஜர் எங்க லாக்கர்? எங்க லாக்கர்? எங்க லாக்கர்? எங்க சார் லாக்கர்? சார் எங்க சார் லாக்கர்? உன்னை கேட்டா என்ன கேக்குறியா? எங்க லாக்கர்? ஐயோ, என் லாக்கர் காணுமே. ஐயோ, இத ஸ்விட்ச் பேங்க்னு சொன்னானுங்களே. முதல்ல நம்பர் செக் பண்ணு. ஐயோ, இத வச்சு ஆட்டலாம்னு பார்த்தனே, இப்போ நம்மள வச்சு ஆட்டிடுவானுங்களே. ஆட்டுனே. ஐயோ, பேத்து எடுத்துட்டு போயிருக்கானுங்களே. பேத்து குளி. ஐயா குளி. அத்தாடி அத்தாடி எங்க வருமா? ஐயோ, எப்படி சார்? எப்படி சார்? நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேக்குறியா? எப்படி ஆச்சுது? எப்படி சார் கண்டுபிடிச்சு சார்? இது எலியா சார் தோண்டி இருக்கணும். தப்பு, பெரிய குழி பெருச்சாளி தான் தோண்டி இருக்கோம். ரியலி? எலி? ஆமா போல சார். பெருச்சாளி? எலி? சார் கண்டுபிடிச்சு சார். நம்ம லாக்கர் இருந்த வழியா தான் எடுத்துட்டு போயிருக்கணும். எப்படி கேட்டா போச்சா? உனக்கு எவன்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்தது? ஒருத்தன் அடிச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையா உனக்கு இப்பதான் புரியுதா? எனக்கு புரிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சுடா. 10 நிமிஷம் ஆச்சுடா. உன்னை எவன்டா பேங்க்ல வேலை சேர்த்தது? ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. ஒரு கோல்ட் காபி சாப்பிடுறீங்களா? கோல்ட் காபி வேணாம். சரி சார். பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? ஐயோ ஐயோ, வந்து தொலைமா நடுவுல வெளுத்து வாங்குறாமா. சார் யாரோ கதை தட்டாங்க. இருங்க சார், பாத்துட்டு வரேன். ஐயோ அம்மா. அத்தே. ஒரு ரூபாய் வெளில போக கூடாது. சரி சார். இங்க இரு. நீ இங்க இரு. அசஞ்சிங்க தொலைச்சிடுவேன். மினிஸ்டர் ரவுடி அம்மா. சார், இங்கே வந்தீங்க. சார், சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதான் உங்களை தேடி வந்தோம். இப்ப அவ எங்க கஸ்டடியில இருக்கான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணுமே பண்ண வேணாம். புதுசா ஒரு பூத கிளம்பி இருக்குமா, அதான் டென்ஷனா இருக்கமா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, சத்த போடாத. 4 பேர் கேட்டு பாருங்க. உள்ள போ. உன் பேக்ல வச்ச பாரு. என்ன செருப்பா அடிக்கணும். சார், நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்க. நாங்க வேணா அப்புறமா வரோம். ஏமா எங்கம்மா போறீங்க? பிரச்சனை தெரியாம. ஏமா முக்கியமான பொருள் இந்த லாக்கர்ல வச்சமா. லாக்கர் என்ன கம்ப்ளைண்ட் ஓடிட்டு போயிட்டாமா. இவன்ட்ட கேட்டா தெரியாதுன்றாமா. நீ தான்ப்பா கண்டுபிடிக்க கொடுக்கணும் எப்படியாவது. சார், இந்த பேங்க் லிமிட் எங்க லிமிட் கிடையாது. வர்ணஜாலன்னு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க லிமிட்ல தான் வரும். என்ன தம்பி நீங்க அந்த லிமிட் இந்த லிமிட்ன்றீங்க? தம்பி, அவசரத்துக்கு பாத்ரூம் போறது. ஆம்பளை பாத்ரூம் பொம்பளை பாத்ரூம் பாத்துட்டா இருப்போம். பட உட்காந்து பயிர மாட்டோமா? நான் அந்த அவசரத்துல இருக்கு தம்பி. இன்னொரு ஸ்டேஷனுக்கு தெரிய வேணாம்பா. 5 பேருக்கு தெரிஞ்சது போதும்பா. இதுக்கு மேல யாருக்கு தெரிய கூடாதுப்பா. சார் நீங்க பேசிட்டே இருங்க, நான் ஒரு செக் கிளியர் பண்ண பண்ணிட்டு வந்துறேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருமா? சரி. அப்படியே ஓடு. கொன்றுவேன். செக் கிளியர் பண்ண முடியாது. செக் ஒண்ணே இந்த உலகத்தோட கிளியர் பண்ணிடுவேன். லேடிஸ் மேல கை வைக்காதீங்க. அது ஏன் முன்னாடி? தம்பி, என் டென்ஷன்ல நீங்க இருக்கீங்க. அவளை கொன்னே பிடிவீங்கப்பா. நான் எப்படி என் நிலைமையை சொல்றது புரியவே இல்லை. சரி, ஓப்பனா சொல்லி தொலைஞ்சிடறேன்ப்பா. சொல்லுங்க என்ன? தம்பி, நான் 27 மந்திரிங்க, ஒரு சிஎம் எல்லாம் சேர்ந்து
ரிசார்ட்ல பேங்காங் பொண்ணுங்களை கூட்டு வந்து அஜால் குஜாலா லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, டீசெண்டா பேசுங்க. ஐயோ, நான் இருக்கிற கன்ஃபியூஸ்ல யாரு லேடிஸ் யாரு ஜென்ஸ் என் கண்ணுக்கு தெரியலப்பா. சரி, மேல சொல்லுங்க. ரெசார்ட் நாங்க குட்டிங்களோட போட்ட ஆட்டத்தை வீடியோ எடுத்து வச்சுதமா. இப்ப கட்சி என்னை ஒதுக்கி வச்சிருச்சா? ஒதுக்குற என்ன மறுபடியும் சேர்க்கறீங்களா இல்ல இந்த வீடியோ சீடி உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணுவானு ஒரு சவால் விட்டேன். அவனுங்களும் பயந்து போய் ஐயோ சீடி ரிலீஸ் பண்ணிட போறான்னு டென்ஷன் எடுத்தானுங்க. நான் இந்த சீடி இங்க பத்திரமா இருக்கும்னு ஒப்படைச்சல. அந்த சீடி எவனோ ஒருத்தன் நோண்டி எடுத்துட்டு போயிட்டான்பா. ஆனா அந்த சீடி ஏன்டா இருக்குன்னு ஒவ்வொரு மினிஸ்டர் வயித்தால போயிட்டு இருக்கான்பா. இது மட்டும் ஏன்டா இல்லன்னு தெரிஞ்சது. என்னை அப்படியே எல்லாரும் ஒரே குழியில இறக்கி நங்கு மிதிச்சே கொண்டுருவானுங்கப்பா. சார் சிம்பிள் மேட்டர் இவ்வளவுதானே. மறுபடியும் அவங்கள வர சொல்லுங்க, ட்ரெஸ் இல்லாம ஆட சொல்லுங்க, ரீஷூட் பண்ணுங்க. எங்க பேங்க்ல லோன் தரோம், வித்தவுட் ட்ரெஸ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அடடா டேய், நீங்களா செத்த பணத்தை கூட நோண்டி லோன் வேணுமா லோன் வேணும்னு கேப்பீங்கடா. செத்தவன லோன் கொடுத்துட்டு இருக்கவன வாங்குவீங்களா? சும்மா வளவலன்னு கத்தாதீங்க சார். தம்பி, எனி ஐடியா ப்ளீஸ்? இந்த சுரங்கத்துல நம்ம இறங்கி போனோம்னா அக்யூஸ்ட் இருக்க இடத்துல நெருங்கிடலாம். போலீஸ் புத்தி வாங்க. ஆல் தி பெஸ்ட். வந்த வேற அலோடியா முடிஞ்சது. சந்தோஷமா போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி சார். தம்பி, ரெண்டு பேரும் நாங்க போனதுக்கு அப்புறம் தலைவாழையில போட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி நக்க போறீங்களா? ஹேய், என் ரகசியம் தெரிஞ்ச ஒருத்த வெளில போக கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் வேற யாருக்கும் தெரிய கூடாது. எல்லாம் என் கூட தான் இருக்கணும். வா வா வா. வாழ்க்கை ஃபெயில். போ. நேரம் தான் தெரியும். ஐயோ சார் சார் மேல கை வைக்காதீங்க சார், நானே போயிடுறேன். போ போ. செல்ல கால் வைக்கணும். போ. வாங்க வாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஏதோ ஒரு சிக்னல் வருது. சைதாப்பேட்டை சிக்னலா இருக்குமா? குரோம்பேட்டை சிக்னல். பொந்துல சிந்து பாடாத. ஏன் தம்பி டார்ச் லைட் அடிச்சிட்டே இருக்கீங்க? அங்க இருந்து சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அங்க திருட இருக்கானே அர்த்தம். போய் பிடிக்க வேண்டியது படக்கல. அடிச்சிட்டே இருக்கு. இருங்க, அது நமக்கு ஃபேவரான ஆளு. எப்படி அவ்வளவு ஷூரா சொல்ற? ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க பண்ணுங்க. நம்மால் தான். பக்கு 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 பக் பக்கா. என்ன சவுண்ட் இது? டக்கு. டக் எப்படி ஆகும்? கொஞ்சம் வயசான டக்கு அப்படிதான் கத்தும். வெயிட் பண்ணு. பெக் 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 பெக். எப்படி சிக்னல் வராது? ஏன்னா இது லேடிஸ் டக்கு. இப்ப பாரு. பக்கு 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 பக்கு. பண்ணி வாய்ஸ் கொடு. பண்ணி வாய்ஸ் சவுண்ட் எனக்கு வராது. நேச்சுரலா உங்களுக்கு வரும்ல, நீங்க கொடுங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்கு. என்ன பண்ணி சவுண்ட் ஆப்போசிட்ல வரல? அதான் வராதுன்னு சொன்னேன்ல. இப்ப பாருங்க. டேமிட். எஸ் சார். பதக்கம் சார். தம்பி ஓல்டா ஓல்டா போய் பாருங்க. கம் ஃபார்வர்ட். வாங்க தங்க பதக்கம். கிளாட் டு மீட் யூ. ஆமா தங்க பதக்கம். நீங்க என்ன இந்த பக்கம்? சார், நான் சின்ன வயசுல ஓட்டையை பார்த்தா ஒண்ணு கடிப்பேன். ஜிப்ல கை வச்சேன். இங்க அசுத்தம் செய்யாதீர்கள் ஒருத்தன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டான் சார். வெளியில எப்படி போறதுன்னு தெரியல. அதான் வழியை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சார், என்ன மினிஸ்டர் இந்த வழியா அழிச்சிட்டு வரீங்க? ரகசிய பாதுகாப்பா? முட்டாள், என் சீடியை லாக்கர்ல வச்சிருந்தேன். லாக்கர்ல இருந்து ஒரு ஓட்ட வழியா எடுத்து போயிட்டாயா? அதுக்கு தான் இந்த வழியா வந்துகிட்டு இருக்கோம். யாரா பாத்தியா? நீங்க ஏன் சீடில வச்சீங்க? பென்ட்ரைவ்ல வைக்க வேண்டியதா? போலீஸ்க்கு உடனே போன் பண்ணுங்க. ஆரம்பிச்சிட்டான். தங்க பதக்கம். எஸ் சார். நம்மள ஒரு போலீஸ். மறந்துட்டேன் சார். இப்ப இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த பக்கம் தான் போகணும். என்ன இது ஆடுது? சார், பயமா இருக்கு. இது கொள்ளக்காரங்க நோன்ன பல்லமா இல்ல மெட்ரோ ட்ரெயினுக்காக போட்ட சுரங்கமான்னு தெரியல. எதுக்கும் எல்லாரும் மெதுவாவே வாங்க. அப்படி ட்ரெயின் வந்தாலும் சார், ட்ரெயின் போயிடுச்சு. வாங்க வாங்க. போங்க போங்க. தங்க பதக்கம் ஓகே தானே? நான் முன்னாடி போய் வழியை கண்டுபிடிக்கிறேன். வாய்மையே வெல்லும். ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. நம்ம ஸ்டேஷன் வேற ஸ்டேஷனா இருந்தா இன்னும் கைது பண்ணிருப்பாங்க. தங்க பதக்கம் என்ன தெரியுது? சார், மேல வாங்க சார். வரேன். என்ன பாக்குறீங்க? பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. இது நம்ம ஸ்டேஷன் தான். கன்ஃபார்மா இது நம்ம ஸ்டேஷன் தான். ஆமா சார். ஐயோ, பயப்படாம வாங்க சார், நான் இருக்கேன். இது நம்ம போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? யோ, என்னையா சொல்ற? எனக்கு என்ன தெரியும்? வாங்க. ட்விஸ்ட் வைக்கறானுங்களே. கை கொடுங்க. வாடா. டேய், என்னடா நடக்குது? புது புது பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சந்து, இந்த ரூட் எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் சந்து. டேய், நிறுத்து. கோபப்படாதடா சந்து. வாடா. வாங்க மேடம். வாடா. வாங்க. கை கொடுங்க. மெதுவா வாடா. பாத்து.
தம்பி இதையா நாங்க எப்படி அமைதியா இருங்க தங்க பதக்கம். தோண்டி அதுல எண்ணெய் எல்லாம் இறக்கி ஏத்தி அப்பா. சீக்கிரம் ஏறுடா. நீயா? தங்க பதக்கம் கையை கொடுத்து காப்பாத்துங்க. போன் அடிப்பான்னு பார்த்தா தோல் புட்டே இறக்கிட்டானையா. டேய், இது நீங்க வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷன் தானா? ஆமா சார். இது நம்ம ஸ்டேஷன் தான். ஏன் லிமிட் தான். தைரியமா வாங்க. இது ரொம்ப அன்லிமிட்டடா இருக்கேப்பா. ஆமா ஆமா வாங்க வாங்க. போய் உள்ள. ஏய் அர்ஜுன். ஏய் மச்சி என்னாச்சு? யார் உங்களை இப்படி எல்லாம் கட்டி போட்டது? நம்ம ஏமாந்துட்டோம் சார். சார் நம்ம கிட்ட இருந்த 5 இந்திக்காரங்க சாதாரண ஆளுகளே இல்ல சார். என்னடாச்சு மச்சி? யார் இந்த வேலையை பார்த்தது? டேய் அவங்கள பெரிய பவேரியா கேங். அவங்க இதுக்கிட்ட எங்க வச்சிருந்தீங்க? அடங்க. அவங்க பேங்க்ல இருக்க லாக்கரை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் மிகப்பெரிய திட்டம் போட்டு இங்க வந்திருக்காங்க. கொள்ளையடிக்கவா? அவங்கள யூஸ் பண்ணி நம்ம வேலை வாங்கல, நம்மள யூஸ் பண்ணி அவங்க பெருசா செஞ்சு போயிட்டாங்க. இங்க நோண்ட மண்ணை வச்சுதான் பின்னாடி பாத்ரூமே கட்டி இருக்காங்க. பரதேசி பண்ணாட பயலுங்க. டேய் அவங்கள பெரிய நெட்வொர்க்டா. அவங்கள யார பத்தி கவலைப்பட மாட்டானுங்க, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டானுங்க. டேய் அவனுங்கள எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டுட்டு போக மாட்டானுங்க. பச்சை குழந்தையா இருந்தாலும் கொன்றுவானுங்க. உங்களெல்லாம் இப்படி உயிரோட விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுங்க? ஏய் எங்கடா வராரே. சார் 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 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்கு சார். இது லாக்கரா? லாக்கர் ஓடச்சிருமா? இந்த மேனேஜரை கேட்டா எலி நோண்டிச்சிட்டா. இவனை கேட்டா பௌரியா 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 குரூப் தூக்கிட்டு போச்சுன்றா. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் லாக்கர போலீஸ்காரன் நீயும் பேங்க் மேனேஜர் கொள்ளடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. டேய் டேய் தொலைச்சிருவா. சார் நான் ஆல்ரெடி தொலைச்சிட்டீங்க. இங்க தேட வந்திருக்கோம். கவுண்டர் பெரிய கவுண்டர் Sir, can you give me 1 minute? கேன் வாட்டர் ஓட்ட கேன் வாட்டர் கேட்டறா. ஓட்ட கேன் வாட்டர் கேட்டறா. கொலைச்சிருவா. பேசாத. டேய் டேய் எங்க லாக்கர் எங்க லாக்கர் எங்க லாக்கர் எங்க லாக்கர் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிட்டா ககுஸ்போ. அப்புறம் வைக்கிறேன் 25 கக்ஸ். ஐயா அம்மா ஐயா. டேய் பவேரியா. டேய் பவேரியா குரூப். உங்களை எவனே கொல்ல விட மாட்டேன்டா. டேய் எங்கடா இருக்கு? டேய் வாங்கடா முன்னாடி. டேய் சொல்லிட்டு கத்தா. சொல்லிட்டு கத்து. மேடம் என்ன? சார் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? லாக்கரை தூக்கிட்டு போனவங்களை கண்டுபிடிக்கலாம், உங்களெல்லாம் கண்டந்துட்டமா வெட்டி போட்டுவேன்னு சொல்றாரு. நியாயம் தானே அவர் சொல்றது? அவர் இடத்துல யாரு இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. சார் இந்த காக்கி சட்டையோட பவர் தெரியாம என் மேல கைய வச்சுட்டு போயிட்டா சார். பவேரியா குரூப் கிவேரியா குரூப் எந்த மூல முடுக்கல ஒளிஞ்சிருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி உங்க காலடியில போடுவேன் சார். அப்படி இல்லன்னா நான் குலசேகர பாண்டியனே இல்ல சார். என்ன அர்ஜுன்? ஆமா சார். அவங்க செஞ்ச துரோகத்துக்கு சோறு ஓட்ட இதே கையால அவங்களை வெட்டி பழி கொடுக்கிறோம் சார். சார் மா எல்லாம் தமிழ்ல பேச. இனிமே அது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. அவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எங்க இருந்தாலும் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மொத்த ஃபோர்ஸையும் இறக்கி 10 நிமிஷத்துல ட்ரேஸ் பண்றோம். மிஸ்டர் தங்கப்பதக்கம் அந்த வாக்கி டோக்கி எடுங்க. கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஆல் செக் போஸ்ட், டோல் கேட் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன நீ பாட்டு சந்திரன் பேரு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போயிட்டே இருக்கா? விவரமே தெரியாத உனக்கு? அந்த சீடி மட்டும் என்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சது அப்படியே புதைச்சிருவானுங்க எங்க ஆளுங்க. நான் யாருக்குமே தெரியக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ டமாரா பண்ற போட்டுருக்க. அம்மா தாயே நான் ஒத்துக்கிறேம்மா. இந்த பௌரியாக்காரனே லாக்கரை கொண்டு போயிட்டான். மீன்ஸ் வச்ச மினிஸ்டர் என்னாச்சு? பௌரியா இல்ல பவேரியா. ஏரியா உங்களுக்கு வராதா? என் உயிர் ஊசலாடுறப்ப காமெடி எல்லாம் பண்ணாதடா. காமெடி பண்ணாதடா தம்பி. எஸ் சார். தம்பி இப்படி வெறப்பா இருக்காதப்பா. நீங்க பாட்டு இப்படி வெறப்பா பாடியை வச்சுக்கிட்டு போலீஸோட தர்மம் போயிடுச்சு, டிபார்ட்மெண்டோட மானம் போயிடுச்சு, காக்கிஸோட கௌரவம் போயிடுச்சுன்னு நீங்க பாட்டு கிளம்பிடாங்க தம்பி. பாடி லூசா விடுப்பா. லூசா விடு. அப்படி விடு. இப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். பௌரியாக்காரன் என் சீடியை கொண்டுட்டு போயிட்டான். ஆமா ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? போய் அவங்களை தூக்க போறோம். நோ. இப்ப எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து அவனை தேடுறான். முடியுமா முடியாதா? முடியும் சார். அது மினிஸ்டரே அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அந்த கூட்டத்துல ஒருத்தனோட பாக்கெட்டுக்குள்ள எங்கிட்ட இருந்த ஜிபேர்ஸ் போட்டிருக்கேன். இப்ப அவங்க கேட்ட எங்க இருக்காங்கன்னா அரக்கோணம் தண்ணி போட்டிருக்கானுங்க. தம்பி வாயில 1/2 கிலோ ஸ்டீவ்லிபுத்தூர் பால்கோவை இறக்குன மாதிரி இருக்கு தம்பி. இனிமே நீங்க எனக்கு எதிரி இல்ல, நான் உங்களுக்கு எதிரி இல்ல. ஒன்னா சேர்ந்து பிடிக்கிறோம். ஓகே அதெல்லாம் சரி. ஓகே தான். முதல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. நம்ம பண்ற பாத்தியா? போ நம்புவ சார். நம்ம எல்லாரும் போலீஸ் வண்டியில போனோம்னா எதிரி உஷாராயிருவான். அதனால உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு பஸ் ரெடி பண்ணுங்க. அறிவு இப்போ என் டீமுக்கு போன் பண்ணி பஸ்ஸோட வர சொல்றேன். வர சொல்லுங்க. ஏசி பஸ்ஸா சொல்லுங்க.
பாஸ் ஸ்பீக்கர்ல போடு. அபி சொல்லுங்க தலைவரே. இப்ப நீ என்ன பண்ற? ஒரு புது பஸ்ஸ புடிச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபுல் செக்யூரிட்டி டீமை கூப்பிட்டுக்கிட்டு நேரா A2 போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாங்க இருப்போம். என்னது பேங்க்குள்ள தானே போனீங்க, அங்கேயே வர சொல்றீங்க? ஐயோ எனக்கு நான் விளக்க சொல்லியே ஓஞ்சி போயிருவேனே. டே அபிஷேக், ஏன் எதுக்குன்னு கேட்காதடா. என்ன பார்த்தா கேன பை மாதிரி தெரியுதா? பேங்க்ல இருந்து குள்ளோண்டியா போனீங்க? நேரா A2 போலீஸ் ஸ்டேஷன் வா. அங்க நான் இல்ல, என்னை காரி துப்பி செருப்பாலேயே அடி. அப்படின்னா ஓகே பாஸ். அப்பா செருப்படினா தான் நம்புறானுங்க. ஏசி பஸ் வருது. அது இருக்கட்டும். இதுவரை எத்தனை வாட்டி செருப்படி வாங்கிருப்பீங்க? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இப்போதைக்கு நம்ம நங்கூரம் சார் அந்த லாக்கரை மீட் எடுக்கிறதுக்கான அந்த ஆபரேஷனை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. உயிரை பணையம் வச்சு அந்த பவேரியா கொள்ளக்காரங்களை பிடிக்கிற அந்த ஆபரேஷன்ல யாரெல்லாம் என் கூட சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க என் கூட வரலாம். உயிருக்கு பயந்தவங்க விலகிடலாம். எஸ் மேடம். எஸ் மிஸ். நானும் வரேன். நாங்களும் வரோம். யாராது? டேய் டீம்ல 9 பேர் தான். இனிமே ஒரு ஆள் கூட சேர்த்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஆயுதம் தெரிச்சுக்கோ. ஒரே போடு. என்ன பாஸ் எப்படி பாஸ்? கதவு போடு. ஏய் சொன்ன மாதிரியே டீமோட வந்துட்டியடா. பாஸ் தூண்ல இருப்பான்னு சொல்லுவாங்க, துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேங்க்ல இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. எப்படி பாஸ்? டேய் அபிஷேக், எதுக்குடா கையில செருப்பு வச்சிருக்க? ஏய் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி இங்க இருக்காருல்ல, செருப்பை கீழே போட விஷயம். அட பாவிங்களா, ஒரு வார்த்தைக்கு செருப்பால் அடிக்கிறான்னு சொன்னா செருப்பை எடுத்து வந்துடுறாடா. விடுங்க தலைவரா, அதான் செருப்பால் அடிக்கல. அதை விடுங்க. இப்ப எங்களை எதுக்கு வர சொன்னீங்க அது சொல்லுங்க. செல்மி அண்ணையா சொல்றேன்டா. டேய் முதல்ல செருப்பை கீழே போடுறா. கீழே போடுறா. டேய் வாங்கடா. அப்ப உங்களுக்கு கொண்டுருவாங்களே. ஐயோ அதை வேற நான் படுத்தாத. பாஸ் அங்க உளருவோமா? பஸ் வேணும்னு கேட்டீங்க, கொண்டு சொன்னீங்க, கொண்டு வந்துட்டோம். அர்ஜென்ட்டா என் பொண்டாட்டி கல் தோசை கேட்டா வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகணும். கரெக்டா பாஸ்? என் முன்னாடி மசாலா தோசை கேட்டா நான் வாங்கி கொடுத்து வந்துடுறேன். முன்னாடி ரவா தோசை கேட்டாலா? டேய் அப்படியே அறுத்துருவேன். டேய் உங்களை வெளியில விட்டா ரகசியம் லீக் ஆயிடும். அப்படியே எல்லாம் கீழே உட்காரு. பெரிய சிதம்பரம் ரகசியம். உங்களோட சேர்ந்து நம்மளும் சாங்கணுமா? 10, 11, 12, 13 போதுண்டா. 13 பேருக்கு மேல ரகசியம் தெரியவே கூடாது. 14 வந்துருச்சுல. இது யாரா? ஸ்டேஷன்னா 4 பேர் வரத்தான் செய்வான். போதுண்டா. எத்தனை பேர் ரகசியத்தை காப்பாத்துவானுங்க? ஐயோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்ச மாதிரி ஒவ்வொருத்தனா வர்றானு. இங்க என்ன செக்யூரிட்டி வேலை பாக்குறியா? செக்யூரிட்டியா? நில்லுமா. ஏமா நில்லுமா. இந்த பைக் பாட்டி. இந்தாங்க பெயில் ஆர்டர். சத்யாவை ரிலீஸ் பண்ணுங்க. இந்தாமா நில்லு. டேய் சொல்றல. என்ன நீ திறந்த வீட்ல நாய் புந்த மாதிரி கடகர வந்துட்டு இருக்க? பெயில் மயில். மினிஸ்டர் இது யாருதான்? அசு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ அப்படியெல்லாம் விட முடியாது. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். தெரியல உங்களுக்கு? இது பிரஸ் வெளியில போய் போட்டுக்கிட்டு கொடுத்துருச்சுனா? ஆமால. டேய் எதுக்குடா கொடுத்து விடுற? ஏன் ஆளே வரும்போது ஓ ஆளு வராதா? ஆடா ஜாலியா போயிட்டு வருவான். ஏடா ஜாலி ட்ரெயினை பிக்கெட்டுக்கா போறோம். ஆமா சார். எனக்கு பிரஷர் ஆகுதுடா. இவன் வேற பிரஷர். ஏய் வா உள்ள வா உள்ள வா. என்ன வெளிய அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய் சொல்றேன். இந்த ரெண்டு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு போய் வா. டேய் இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற உள்ள போன் கொடு. நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏய் குர்ரி. ஏமா தாய் குடுமா. ஏமா நீ கொடுக்க மாட்டேன். இது யாரா? போலீஸ் ஸ்டேஷன்னா 7-8 பேர் வரத்தான் செய்வான். 7-8 பேரா? ஏற்கனவே 14 பேர் பத்தாதா உனக்கு? இன்னும் 7-8 பேரா? பார் நான் உங்களை சமாளிச்சு அனுப்பிக்கிறேன். நீ ஏதாவது கஞ்சாட கட்ட அப்ப நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். ஐயோ ரகசியம் தெரிஞ்சவன் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. யாரா நீ நம்பர் வாங்கி வர? என்ன ஆள் சார் நீங்க? இந்த தலகரி வச்சு நான் எத்தனை நாளா சுத்துறது? வேற வேலை பார்க்க வேணா? இதான் பொழப்பா? பள்ளிக்கோட்டை பாப்பாரு உன்னாண்ட குத்துட்டியா போன்ல ஒரே சதா கேட்டுனே இருக்கையா? இந்தா உன் தலையாச்சு தலகரியாச்சு. நீ தின்னா தின்னு இல்ல தின்னா கட்டி தூக்கி வச்சு தலையில அல போயா. உன்னை திங்க சொல்றாயா? அட பாவிங்களா. அவன் தலைக்கறி கொடுத்தா திங்க வேண்டியதானே? ஏன்டா டென்ஷன் ஆகி பயத்துல எல்லாம் உதறீங்க? ஐயோ பயப்படாதீங்க. இது மார்க்கெட் பாண்டி தலை தான். மார்க்கெட் பாடியா? நம்ம மார்க்கெட் பாடியா? இவன் தலை ஏன்டா வெட்டி கொண்டு இங்க வச்சிருக்கீங்க? இவனை எந்த கவுண்டில நான் சேர்த்துக்கிறது? எப்படா சேர்த்துக்கிறது? பயப்படாதீங்க. ஆட்டுதல்ல என்ன சார்? நீயே இப்பதான் பாக்குறியா? ஐயோ இப்ப என்ன பண்றது? மினிஸ்டர் அமைதியா இரு. இந்த தலை மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க பதட்டப்படாம ஃப்ரீயா இருங்க. தங்க பதக்கம் இந்த பாண்டி தலை A1 ஸ்டேஷன் வர்ணஜாலத்துக்கு போய் சேர வேண்டியது. இந்த தலை எல்லாமே கேச முடிக்க அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால
ஒரு கொரியர் ஆபீஸ்ல இருந்து இந்த தலைய அவங்க ஸ்டேஷனுக்கு பார்சல் அனுப்பிச்சிருங்க. இது நம்ம தான் அனுப்பிச்சோம்னு அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. லேட் ஆயிட்டு இருக்கு. வண்டி காட்பாடி தாண்டி போயிட்டு இருக்கு. தம்பி நான் என்ன பண்றது? இப்படி ஒவ்வொரு ஆளா உள்ள வந்துட்டு இருக்கா. எந்த வண்டிடா? இந்த பாருப்பா, அப்புறமா உனக்கு தெளிவா சொல்றேன், சரியா? என்ன ஏன் குழப்புற? மினிஸ்டர் கூட எப்படி ஃப்ரெண்டான? அது அப்புறமா தெளிவா சொல்றேன், ப்ளீஸ் டி. 17 உள்ள வந்து போறான்டா. அண்ணா இனிமே எவன் வந்தாலும் சரிண்ணே, எலிக்கல சேர்க்கூடாதுண்ணே, அடிச்சு மேல அனுப்பிடுவோம். கோல்றடா தானா போடு. ஏய் முட்டை போறடா. அண்ணன் டைம் ஆயிடுச்சு, பஸ் எடுக்கலாமா? பஸ் டிரைவர்டா. ஐயோ நான் ஒரு மூட கட்ட கூப்பிட்டடா, கேடு கட்ட கேள்வரடா. எப்படா இப்ப பஸ்ல போறது? கொடைக்கானல் போனோமா, ஊட்டி போனோமா, எங்கதான் சுற்றுலா போறீங்க சொல்லுங்களேன். மூணாறு போறோம். மூதேவி சீக்கிரம் விட்டு சொல்ல சொல்றியா? டென்ஷன் பண்றியா? டூரா போயிட்டு இருக்கோம். அவன் டென்ஷன் பண்ற டிரைவர் உட்பட. அந்திரி எதுக்கு எப்ப அவனை கத்திட்டு இருக்க? அவனே டூர் வண்டி ஓட்டுறவன். நம்ம ஜிபிஆர்எஸ் ஃபாலோ பண்ணி போறோம்னு அவனுக்கு தெரியுமா? ஜிபிஆர்எஸ் பச்சா சொல்றா, எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாரு. சித்தூர் 29 கிலோமீட்டர் காட்டுதுடா. சித்தூரா? அட பாவி. சித்தூர் ரோடா? மேப்பு நம்ம டிரைவர் ஒன்னா போறாங்களா? நான் போய் பாக்குறேன். சித்தூர் எதுக்குடா போறோம்? ஏய் பேசாம வா. ஸ்பீடா போ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பா. எப்ப நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்துச்சு. ரோட்ல திடீர்னு ஒரு பல்ல விழுந்துருச்சு, அதுக்குள்ள ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே நான் இங்க வந்துட்டேன். தங்க பதக்கம் கூட இந்த குழியில விழுந்துட்டதா பேசிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? எங்க சார் போறீங்க? அது ஒண்ணு இல்ல பாப்பா, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப நான் இறங்கணும்னு வச்சுங்க, சிந்தாதிரிப்பேட்டைக்கு சீக்கிரமா போயிடுவேன். கவலைப்படாதீங்க, ஜீப்ல உட்காருங்க, கண்ணமாப்பேட்டில இறக்கி விட்டுறோம். புலி யாருங்க இங்க வர்ணஜாலம்? என்ன கேட்ட? உலகத்திலே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒரு பேரு, ரொம்ப குழம்பிட்டங்க. டேய் அதுல தானே பாண்டி தலை இருக்கு. இதுக்கு மேல பாண்டியே வந்து தலையை கொடுத்தா தான் இவனுங்க வாங்குவானுங்க. இவனுங்க 3 பேரும் என்ன காம்பினேஷனோ? யார பார்த்து வர்ணஜாலங்கிற? யாரு அடிச்சா கண்ணு கலங்கி 7 கலரும் 700 கலரா ஏடா கூடமா தெரியுதோ அதுதான் வர்ணஜாலம். தேங்க்யூ புலி, தேங்க்யூ. இந்த உலகத்திலே என்ன பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வர்ணஜாலம் சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுவேன், விட்டா போடி வாடின்னு கூப்பிடுவோம் போல இருக்கு. என்ன திடீர்னு இவன் ஸ்கோர் பண்றான்? நமக்கு தெரியும். என்ன இது? பொரியல் வந்திருக்கு மேடம். ஐயோ பப்ளிக்ல அதுவும் 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி இடத்துல இந்த மாதிரி கிஃப்ட் நான் வாங்க மாட்டேன். தெரியாது உங்களுக்கு? என்ன புலி இது? மேடம் நீங்க கூட அந்த வண்ணாரப்பேட்டை ஜவுளி கடை ஓனரோட நைட் 10 மணிக்கு ஒண்ணா சேர்ந்து நைட் 10 மணிக்கு மேல 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். நீ பேசுறத பார்த்தா அந்த ரங்கநாதன் மாதிரில பேசுற. ஐயோ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பட்டு புடவை எல்லாம் பார்சல் அனுப்புறேன்னு சொன்னார்ல, அந்த பார்சலா இருக்கும் மேடம். எந்த பார்சலா இருந்தாலும் ரிட்டர்ன் அனுப்பிடவா? வண்டில வை புலி. வண்டில வை போ. அப்பாடா தெரிஞ்சோ தெரியாமலோ வண்டியில வைக்க சொல்லிட்டானுங்க லூசுங்க. நீங்க சேஃபா உள்ள இறங்குங்க. மேடம் எனக்கு சுகர் வந்து 400 இருக்கு, பிபி வந்து 350 இருக்கு. அது தவிர காலையில போன தங்க பதக்கமே இன்னும் வெளியில வரலையா. அதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள புழு பூச்சி பூரா பாம்புன்னு விஷ ஜந்துக்கள் வேற இருக்கும். அடுத்து நம்மள கேட்டுருவானோ? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. போங்க அப்படியே கயிறு போடியா. இந்த அப்படி இந்த பக்கம் கிளியர் பண்ணுங்க. தம்புனா நேனா மம ஜீவன ஹேதுனா. கேக்கா பாத்து மேடம், பாத்து 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 ஏது ஏது. அப்படியே 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 லேசா அப்படியே இறக்கு இறக்கு. கட்டுக்குட்டியை கைத்துல கட்டி இறக்குறானுங்களே. இழு 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 இழு. ஏய் மெதுவாடா. ஏடா தடிகாடு மாதிரி 2 பேர் நின்னு ஒரு பொம்பளைய உள்ள அனுப்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா? கோத்தா உற. நாங்க உனக்கு தடிமாடா? நீ குனிஞ்சு பார்த்தனா குடியவே அடிச்சு பின்னாடி போடி. பாத்து பாத்து மெல்ல. அப்படிதான் இறக்கு இறக்கு இறக்கு. உடு 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 உடு. இறக்கு 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 இறக்கு. பொறுமையா இறக்கு இறக்கு. கயிறு பத்தலையா? கயிறு பத்தலனா அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கி தொலைங்க சீக்கிரம். ஐயோ ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வர்ணஜாலம் வர்ணஜாலம் எங்க நீ போய் தொலைஞ்ச? இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் கயிறு விட்டாச்சு. இனிமே விடுறதுக்கு கயிறு இல்ல. இதுக்கு மேல என் பேட்டை கைட்டு முடிச்சு போட்டு தான் விடணும். எங்க போய் தொலைஞ்ச? சுபாஷ் சுபாஷ் வர்ணஜாலம். மேடம்
மேடம் எங்க இருக்கீங்க மேடம்? மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக மேல 100 பேர் இருக்கிறோம். நீங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், உங்களை உரல் மாதிரி அப்படியே பத்திரமா தூக்கிட்டு வந்துருவோம். பாத்து மேடம், பாத்து. சொல்ல கேட்காம உள்ள போய் தொலைஞ்சியாடி பூதேவி. ஐயோ, எல்லாரும் வேடிக்கீங்க, உயிரோட வரணும், வேடிக்கீங்க, வேடிக்கீங்க, சாமி வேடிக்கீங்க, வேடிக்கீங்க. ஐயோ வர்றதாலோ, நீ உயிரோட இருந்தேன்னா கயிறை லேசா ஆட்டுமா. கயிறு ஆடுது, உள்ள வர்றதால உயிரோட இருக்கா. தூக்குங்க கயிறு, தூக்கு. இரு கயிறு எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுது. இரு, கயிறு மாத்தி போட்டு இரு. அப்படியே மாத்தி போடு, மாத்தி போடு. இல்ல இல்ல, அப்படியே மெதுவா. இல்ல 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 டேய், குழிக்குள்ள இருந்து வெளியே வராங்கன்றதுக்காக அந்த பாட்டை போட்டுறாதீங்கடா, அப்புறம் ரைட்ஸ் பிரச்சனை வந்து கேஸ் ஆயிர போகுது. அடுத்து 3வது வருது. படாங்க, இங்க படா. மெதுவா மெதுவா படாங்க. உனக்கு கட்டி பிடிச்சு வரணுமா? கட்டி பிடிச்சு பிரிக்காதீங்கடா பிக்காளிகளா. போகும்போது ஒத்தையா போனீங்க, வரும்போது ரெட்டையா வர்றீங்க. இவன் யாரு மேடம்? உங்க தோல்ல தூக்கிட்டு வர்றான். யாருமே நீ? ஐபிசி பேங்க் மேனேஜர். அதுக்கு லாக்கர ஓட்டை போட்டு பேங்க் தூக்கிட்டு போயிட்டாங்க. சாரி மேடம், குழிக்குள்ள வந்தா கொஞ்சம் குழப்பமாயிட்டேன் மேடம். மேடம் பேங்க்ல ஓட்டை போட்டு லாக்கர் தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். ஆனா அந்த லாக்கர்ல மஞ்சளோட முக்கியமான சீடி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அப்புறம் குலசேர பாண்டியன் ஏசி டிசி பிசி வேற ஏதாவது போய் சொல்லாமன்னு யோசி. நெசத்திலே மேடம் கும்பல வந்து எங்க கும்பல புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். அந்த கும்பலுக்குள்ள அங்க தப்பிச்சு இங்க தப்பிச்சு வந்து பெரும்பாடு மேடம். கொஞ்சம் தள்ளு, நீ வா. மேடம் நீ யாரா? நான் தான் ஐஸ் வண்டிக்காரன் மேடம். ஏய், ஐஸ் வண்டிக்காரன் குளிக்குள்ள நான் குல்பி ஐஸ் வைக்க போனியா? மேடம் மார்க்கெட் பண்ணி தலையா நான் தான் 10 நாள் ஐஸ் பாக்ஸ் வச்சிருந்தேன் மேடம். மார்க்கெட் பண்ணி தலையா? ஐஸ் பாக்ஸ்ல தானே தலை இருக்கு, அதை எடுத்து கேஸ க்ளோஸ் பண்றீ. குட். அன்னைக்கு ஐஸ் வண்டி மேல டாக் ஏறினப்ப எனக்கு ஒரு டவுட் வந்தது. யாரோ சார்ஜ்னு சொல்லி என் மூளை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. உனக்கு மூளை இருந்தா தானே டைவர்ட் பண்ண முடியும், பைத்தியக்காரி. ஓகே, நான் கேக்குறேன், ஏண்டா ஊரு ஊரா பாண்டி தலைய காண அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நீ கூல ஐஸ் பொட்டில இருக்குன்னு சொல்றியா? சொல்றா, இப்ப எனக்கு தலை வேணும், எங்க வச்சிருக்க சொல்லு. மார்க்கெட் பாண்டி தலைய அந்த குலசேகர பாண்டி சேசல்ல ஒப்பஸ்ட மேடம். புலி மேம், நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல இருக்க வேண்டியது குலசேகர பாண்டி லிமிட்டுக்கு எப்படி போக முடியும்? எனக்கு தலை வேணும், ஒழுங்கா அது எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் a minute மேம். யோ, விஷயம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க. குலசேகர பாண்டியன் எங்க இருக்கான்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணியா? அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா பயங்கரமா டெவலப் ஆயிட்ட. எப்படி? மேடத்தோட பர்சனல் ட்ரைனிங். கிருஷ்ணா மேடம், குலசேகர பாண்டியன் அரசியல்வாதி, மொத்த கும்பலும் ஆந்திரால இருக்க ஃபாரஸ்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்டா? இனி நோ ரெஸ்ட், வாங்க. என்னடா இது, அங்கங்க தீப்பந்தத்தை ஏத்தி வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள அங்கங்க தீப்பந்தமா எரியுது. ஐயோ அர்ஜுன், ரொம்ப பயமா இருக்கியா? இந்த பாரு மச்சான், இது ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட், ரொம்ப டேஞ்சரஸான இடம். கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். டேய், என்ன டேஞ்சரா இருந்தா என்னடா, இறங்கியாச்சு, எதா இருந்தாலும் சந்திச்சு தான் ஆகணும். டேய், ஒரு நிமிஷம் அங்க பாரு, வண்டி ஏதோ கவுத்து கிடக்கு. அண்ணா டிரைவர்ண்ணே, வண்டியா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்னன்னு பாப்போம். வாடா போய் பாப்போம். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடும். ஐயோ, என்ன செய்யணும் சீக்கிரமா. நானுமா வரேன். ஏடா வண்டி கவுத்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். யாரா நீ இங்க என்ன பண்ற? மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்காக நாடகம் போறதுக்காக துணி எடுத்து போனோம். வழியில காட்டான வந்துச்சு சார். துன்றதுக்கு எதனா இருக்குமான்னு பாத்துச்சு, எதுவுமே இல்லன்னு கடுப்புல தள்ளி விட்டு போச்சு சார். ஒரு பெரிய யானை வந்து குட்டி யானை தள்ளி விட்டு சார். டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா மச்சான், இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா தோணுதுடா. இதெல்லாம் மிருங்க நடமாற இடம்டா, பிரச்சனை வேணாம், போயிலாம்டா. ஏய், நம்மளே சிங்கப்புலியோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். யாரா அது ஓடியாரது? ஐயோ, நீ வரும் பவேரியாடா சார். இந்த பவேரியாக்காரங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கட்டி வச்சுட்டு ஓடி வந்தவங்க. இவன் எப்படி இங்க? டேய், ஏன்டா அப்படி ரத்த கலரியா ஓடியார? ஓடியூர்ல தப்பிச்சு வர ஏற்கனவே 2 பேரு மசாலா தண்ணியை வறுத்துக்கிட்டு இருக்குது. நான் ஜஸ்ட்ல தப்பிச்சு வந்திருக்குது. ஏப்பா கூசே பாண்டியா, யார் இவன்? ஏன் ரத்த கலரியா நிக்கிறான்? உங்க லாக்கரை கொள்ளடிச்சு 5 பேத்துல இவனும் ஒருத்தன். அடங்குமா, நீ நான் லாக்கரை கொள்ளடிச்சியா? ஒண்ணு
நீ தான் கியோமியா படத்துல நடிச்சவனா? என்னது கியாமியாவா? ஆமாடா. 500 கோடிக்கு 1000 கோடிக்கு 6 மாசமா பிளான் பண்ணி பேங்க்ல இருந்து லாக்கர் அடிச்சா அதுல ஒரு வீடியோ ஒன்னால என் பாஸ் அதுல இருக்கிற ஆபாச படத்தை பார்த்து வெறி ஆயி எங்க 5 பத்தி கொல்ல சொல்லிட்டாரு. ஐயோ ஐயோ, அதோட ஒருத்தர் தெரியாம உனக்கு ரத்த கலரி ஆக்கி வச்சிருக்காங்க பாஸ். தம்பி, அந்த ஆர்டிஸ்ட்க்கு அப்படியே எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன எதிர்பார்த்து லாக்கர் அடிச்சியோ அந்த அமௌண்ட் அப்படியே உனக்கு கொடுத்துறேன். இந்த கருமம் புடிச்சவனோட ஆபாச படம் அவ்வளவு வர்த்தா? இந்த நாய்க்கு இவ்வளவு ஒர்த்து. இவன படம் ரிலீஸ் ஆன இவன ஆட்சி கலைஞ்சிரும். அதான் இந்த அலறான். சார் பணம் தரேன் சொல்றாரு சார். சீக்கிரம் போய் டீல் பேசுங்க சார். பாண்டியா போய் டீல் பேசுப்பா. அவன் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் 500,000 கோடின்னு. எவ்வளவு பேசட்டும்? 500 பேசட்டா? ஓகே பண்ணிட்டு வரேன் சார். இப்படி போவாதே சார். Dress எல்லாம் போ சொல்றியோ? ஏற்கனவே Dress எல்லாம் போனதே எவ்வளவு பிரச்சனையா நீ சொல்ற? சார் கெட்டப் சேஞ்ச் பண்ணி போ சார். எங்களை என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாட்டுக்குடி சாம்பத்துக்குள்ள காட்டுக்குள்ள வந்து கெட்டப்ப சேஞ்ச் பண்ணு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிச்சுக்கிட்டு. மச்சான், கடவுளா பார்த்து நமக்கு நாடக கொஸ்டின் இன்னைக்கு வந்திருக்கான். இது வச்சு ஏதாவது பண்ணலாமே. மகாராஜா, உங்க நாடக ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? அதை விட்டு எது வேணாலும் எடுத்துங்க. கெட்டப் சேஞ்ச். என்னடா ட்ரெஸ் இது? நீங்க மட்டும் நீரியானைக்கு நீச்சல் ட்ரெஸ் போட்ட மாதிரி அழகா போட்டிருக்கீங்களா? எனக்கு என்ன அப்படி போட்டீங்க? பாஸ், அவன் மூஞ்சிக்கு எது செட் ஆகுமோ அதான் கொடுக்க முடியும். உங்க மூஞ்சி அனுமார் மாதிரி இருக்கா? புரியுது. தனி விளக்க வரையா? இவன் மட்டும் என்னவா பக்கத்து செட்ல பணம் கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரியே இருக்கான். வந்து தொலைங்கடா. வாழை ஏன்டா பின்னாடி வச்சுக்க? ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குடா. காட்டுக்குள்ள இந்த காட்டு காட்டுறானுங்களே. ஐயோ ஐயோ. எப்பாடி மகாராஜா, பச்சைக்கன் மரம் என்னடா பாத்துட்டு இருக்கா? நான் மாதிரி நச்சுக்கிறீங்கண்ணா. நான் எந்த படத்தோட நடிச்சேன்? கடையில மச்சானா. எங்கடா? அங்க பாருண்ணா. ஐயோ, இவனு பார்த்தாங்களா? ஐயோ பார்த்தானுங்களா? சார் நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன் சார். சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். கனவு இதை போய் பாத்துட்டு இருக்கீங்க. போங்கடா, போங்கடி. போய் தொலைங்கடா. போடா, போய் தொலை. ஓம் காளி, மகா காளி. ஐயா தலைவரே, தலைவரே, மந்திரி சார்ட்ட பேசிட்டேன். 500 கோடி தரேங்கிறாரு. எங்களெல்லாம் உயிரோட விட்டுருங்க. நல்ல டீல் ஒத்துக்கங்க. டேய், அமௌண்ட் தெளிவா சொல்றா. தலைவரே, 5000 ரூபாய் இல்ல தலைவரே, 500 கோடி தலைவரே. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா 1 ஹவர்ல நீங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி 1 ஹவர்ல பணம் வந்துரும். பணம் வந்தோடனே சிடி ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் கொடுத்துடணும். அமைச்சரே, 500 கோடிக்கு டீல் பேசி முடிச்சிட்டேன். சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 1 மணி நேரத்துல அவன் சொல்ற இடத்துக்கு 500 கோடி போயிடணும். அப்படி இல்லன்னா 700 கோடிக்கு அனகொண்டா டிவிக்கு வித்துருவாங்க. உன் டப்பா டான்ஸ் ஆடி போயிடும். ஊருக்குள்ள மனம் போய் தெரிஞ்சா சரிதான். 500 கோடி ரெடி பண்ணிடுவோம். ஆனா 1 ஹவர்ல எப்படி கொண்டு வரது? இந்தியாவில எந்த மூல முடுக்கில பணம் இருந்தாலும் அது வாங்குறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எங்க வரணும் அதை மட்டும் சொல்லு. நீங்க ரெடி பண்ணுங்க டக்குனு அமௌண்ட. தலைவரே, நீ ஒன்னும் கவலைப்படாத. அமௌண்ட் கண்டிப்பா தலைவரே போடுங்க தலைவரே. தலைவரே வணக்கம் வணக்கம். நான் தான் நங்குற பேசுறேன் தலைவரே. தலைவரே, ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்ம ஹார்ட் டிஸ்க கைப்பற்றியாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு பெரிய அமௌண்ட் டிமாண்ட் வச்சிருக்காங்க. 1 ஹவர்ல பணம் வரணுமா? என் கழுத்து கத்தி வச்சிருக்காங்க தலைவரே. என்னடா சொல்ற? ஆட்சியை பிடிச்சிட்டு அதெல்லாம் சம்பாதிக்கலாம் தலைவரே. உடனே அனுப்புங்க தலைவரே. ஏய், எனக்கு தெரியும்டா. நீ தாண்டா என்ன பிளான் பண்ணி சிக்க வைக்கிற. தலைவரே, இத்தனை நாள் நான் சொல்றதை நம்ப வேணாம். இப்ப நான் சொல்றதை நம்புங்க தலைவரே. இருக்கா? இப்ப நீ சொல்றது எல்லாம் நான் எப்படிடா நம்புறது? ஒரு நிமிஷம் தலைவரே. தம்பி கொடுங்க பேசுப்பா. இந்த குலசேகரமான இன்ஸ்பெக்டர் அவர் பேசுறாரு, நம்புங்க. சிஎம் சார் வணக்கம் சார். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவரு அமைச்சர் சொல்றதெல்லாம் உண்மைதான். பணத்தை கொடுக்கறதாக டீல் பேசி முடிச்சிட்டேன். ஆனா 1 ஹவர்ல கேக்குறாங்க. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அவங்க சொல்ற இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்க கொடுத்துருவாங்க. இல்லன்னா அனகொண்டா டிவில போட்டு நார் அடிச்சிருவாங்க. பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ் பா தலைவரே. கேட்டீங்களா தலைவரே? நம்புங்க தலைவரே. சரி, ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. ஓகேன்ட்டாரு. ஓகே ஐயா, 1 ஹவர்ல பணம் வந்துரும். பணத்தை வாங்கிட்டு ஹார்ட் டிஸ்க கொடுத்துருங்க. ஓகேவா? புறா ஹார்ட் டிஸ்க் எடுத்து வர சொல்லிருங்க. பணம் வந்துரும்.
இந்த லூசா எதிர்பார்க்கல, யாரு எதிர்பார்க்கல. இப்படி கிளைமேக்ஸ்ல என்ட்ரி தருவனே யாரு எதிர்பார்க்கல. இந்த வர்ணஜாலம் கைய வச்ச அந்த மரணகாலம் கூட 5 நிமிஷம் லேட்டா தாண்டா வரும். வர்ணஜாலம் மாதர் குலத்துக்கே பெருமை சேர்க்க வந்த மாயாஜாலம். வெறுப்பா பார்த்தா வெயில் காலம், பாசமா பார்த்தா பனிகாலம், எதிர்த்தவனுக்கு இல்லடா எதிர்காலம். இன்னைக்கு உங்க அத்தனை பேருக்கும் போராத காலம். அட ராவு காலம். என் கஷ்டகாலம் உன்னை கூட்டு வந்த பத்தியா? வந்த வேலைய பரியானா என்னையா? ஏய் வர்ணஜாலம், இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. தயவு செய்து வந்த வழியை பார்த்து கிளம்பிடு. என் லிமிட்ல இருக்க பாண்டி தலைய வெளிநாட்டுக்கு வித்து கோடி கோடியா நீங்க சம்பாதிப்பீங்க. அத பாத்துக்கிட்டு நாங்க என்ன இருப்பமா? அட ஏங்க பாண்டித்தல நட்சத்திராமையா கொண்டு போய் வைக்கிறதுக்கு அது உங்களுக்கே அமிச்சாச்சு. கிளம்புங்க. என்னையா புத்துல இருந்து புது புது பம்மா கிளம்புது? யாரு அந்த பொண்ணு? ஏமா எங்க ஆர்டிஸ்ட் மேல பாத்துருக்க? யோ அம்பிச்சர அறிவு இருக்கா உனக்கு? அதுகிட்ட போய் சீடியை பத்தி கேக்குற? அதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதயா? நீயே வாய் கொடுத்து பாத்துக்காதயா? அப்ப நீயே சமாளிச்சுக்கப்பா. அந்த ஒத்த தலைய தரீங்களா இல்ல உங்க மொத்த தலையும் தரீங்களா? எத்து தலை கொஞ்சம் ஒத்த தலை. என்னடா மொத்த படத்தையும் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு இப்போ ஸ்பெஷல் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கியா? கொன்னுடுவேன். ஐயோ அப்ப கொல்லப்பட்டா டென்ஷன் ஆகாத. இது எங்க டிபார்ட்மெண்ட் மேட்ரு. இத நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாத. உனக்கு வர வேண்டியது வந்துரும். ஹலோ ஹலோ வர்ணஜால மேடம், பாண்டித்தலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னது பாண்டித்தலை கிடைச்சிருச்சா? உங்க பாண்டித்தலை பின்னாடி இருக்கிற ஐஸ் பாக்ஸ்ல இருக்கு. என்னது பாண்டித்தலை ஜீப்ல ஐஸ் பாக்ஸ்ல இருக்கா? ஹலோ மேடம், உங்களுக்கு பாண்டித்தலை கொரியர்ல வந்துருச்சு. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பாண்டித்தலை கொரியர்ல அனுப்பிச்சு நம்ம ஜீப்புக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அடி போன் கட்டினா மட்டும் ஏன் எல்லாரும் திட்டுறாங்க? சரி, ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசுனீங்க. எல்லாத்தையும் கேட்டேன். சொல்றது எதையும் கேட்காத. மவனுங்களா, ஏதாவது பாண்டி தலைய வச்சுக்கிட்டு டகால்ட்டி வேலை காட்டினீங்க அவ்வளவுதான். பாட்பாட்டா சுட்டுருவேன். என்ன மேடம் பைக்கிக்காரி இந்த கத்து கத்துற? அதான் தலை கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன இழவுக்கு இந்த ஷாக் ரியாக்ஷன்? சொல்றி பாண்டி தலை தானே தேடி வந்தோம். ஆமா, 2 தலை இருக்கு. என்னது 2 தலையா? என்ன மேடம் இது? பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இலவெடுத்து வச்சிருக்கான். இப்ப இந்த தலைக்கு ஏத்த முட்டத்தை எங்க போய் தேடுறது? பொடி பிக்காளி பையன் மவள. அப்படி வாடி. ஏய் ஆர்டிஸ்ட்க்கு சூட்கேஸ்ல வருதுடா. எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? குருஜி பணம் வந்துருச்சுன்னு தகவல் வந்துருச்சு. இந்தாங்க அவங்க ஹார்ட் டிஸ்க். அமைச்சரே பணம் போயிருச்சா? இந்தாங்க உங்க ஆர்டிஸ்க்கு. என்ஜாய். அஞ்சனையா உன் கெட்ட போட்டதுக்கு என் மானத்தை காப்பாத்திட்டப்பா. அப்புறம் பணம் உங்களுக்கு வந்துருச்சு, ஆர்டிஸ்ட்க்கு எனக்கு கிடைச்சிருச்சு. கிளம்பலாமா? கிளம்பு. அப்ப நான் கிளம்புறோம். நீங்க ரெண்டும் ஏன் கூட வாங்க. நாங்க எதுக்கு வரணும்? டேய், நீங்க எல்லாரும் போலீஸ வச்சு என்ன இங்க நிப்பாட்ட வச்சா நாங்க போறது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு வேணும். வாயன் கூட போய் தொலை, வந்து தொலைக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறானோ? பெரிய தியாகி மாதிரி போறானுங்க. டவுட்டா இருக்கே. டேய் நில்லுங்கடா. டேய் டேய் நானும் வர, வெயிட் பண்ணுங்க. ஏய் நீ எதுக்கு எங்களோட வர? அவங்க ரொம்ப மோசமானவங்க, நீ போயிரு. டேய் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த அரசியல்வாதி பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு அந்த பவேரியாக்காரங்க சப்போர்ட் வேற. 500 கோடி எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்றியா நீ? எவ்வளவு பெரிய கிரிமினல் தான் நீ. என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. கண்டுபிடிச்சாடா போலீஸ் புத்தி. ஹேய் என்னடா பண்ண போறீங்க பணத்தை எடுத்து? இந்த பாரு, பணத்தை சும்மாலாம் அடிக்கல, பொன்னியோட அறக்கட்டளையில சேர்த்து அது மூலமா விவசாயிகளுக்கு நல்லது பண்ண போறோம். புரியுதா? என்ன இப்பவாது நம்புறியா? அவனு கூட நம்பிடலாம், ஆனா ஒன்ன சுத்தமா நம்ப முடியாது. டார்லிங், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா உனக்கு? அப்படியா? எவ்வளவு லவ் பண்ற? ஏய் லோட் பண்ணிருக்கடி, விளையாடாத. பண்ற சொல்லுடா, சொல்லு. எவ்வளவு லவ் இது லோட் பண்ணிருக்கடி. அதான் 500 கோடி கொடுத்துறல, அப்ப எதுக்கு சாங்கல? கிளம்பு. டேய் உங்களுக்கு கொடுத்தது 500 கோடிடா. சரி, நான் வாட்ஸ்அப்ல இருக்கிறது 1000 கோடிடா. டேய் உங்களை ஏமாத்தே முடியாது.